மதுரையும் பதி மூணாவது தலத்துல கொஞ்சம் தான் பார்த்தோம். 64 திருவிளையாடல் செய்த இடம். இந்திரனுடைய கர்ப்பம் தீர்த்த படலம், நகர் உற்பத்தியான படலம், தடாதகை பிராட்டி என்று சொல்லக்கூடிய அம்பையார் உருவான படலம், புத்திரகாமேட்டி யாகம் செய்து அம்பாள் மீனாட்சி அம்மை 3 ஸ்தனங்களோடு பிறந்து அதை கண்ட படலும், அந்த அம்மா திக் விஜயம் செய்த படலும், அதற்கு பிறகு கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை சோமவாரம். நேற்று எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்ததாக சொன்னார். இறைவன் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டது கார்த்திகை சோமவாரம். இப்ப அடியார்கள் எல்லாம் காலப்போக்கில் மாறுபட்டு இப்ப நடத்துவது சித்ரா பௌர்ணமி. இதை நினைவு வச்சுக்கணும். ஏன்னா மேடம் இப்ப சித்ரா பௌர்ணமி தானே கல்யாணம் பண்றாங்க, நீங்க தப்பா சொல்றீங்களேன்னு நினைச்சிடக்கூடாது. புராணத்தில் இருக்கக்கூடிய திதி வேறு, நாம இப்ப செய்யக்கூடிய திதி வேறு. எல்லா தெய்வத்துக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரத்துல தான் நடந்தது. நிஜமான தெய்வங்கள் திருமணம் பண்ணி கொண்ட பொழுது பங்குனி உத்திரத்துல தான் கல்யாணம் எல்லா தெய்வத்துக்கும். ஒரே ஒரு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மட்டும் கார்த்திகை சோமவாரம். அதுக்கு என்ன காரணம்னு நேத்தே சொன்னேன். என்ன, சங்கசூடன் என்று சொல்லக்கூடியவன் வரம் கேட்டதனால கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த திதியை வைத்து உன்னுடைய அபிஷேகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் அந்த சங்கசூடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கினால் தீர்த்தத்தை இங்க அபிஷேகத்தை தன் கையினால் செய்யறாங்களோ, ஏன்னா நம்ம மொத்தமா எல்லாருமே என்ன பண்ணுவோம், அபிஷேகம் மற்ற நாள்ல நமக்கு அனுமதி கிடையாது. ஆனா எப்ப அனுமதி கொடுக்குறாங்க, கார்த்திகை சோமவாரத்தப்ப நம்ம கையில அந்த சங்கு வரும் இல்லையா, அப்ப நமக்கு இறைவன் நம்ம தொட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இறைவனை டைரக்டா அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு பாக்கியத்தை பெற்று தந்த பெருமான் சங்கசூடன். துளசி தேவியினுடைய கணவர் கிருஷ்ணருக்கு மறு அவதாரம் தான் சங்கசூடன், வேற யாரும் இல்லை. நினைச்சுக்க வேண்டாம் உடனே அவன் ஏதோ அசுரன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிருஷ்ணருடைய மறு அவதாரம் தான் சங்கசூடன், துளசி தேவியினுடைய கணவர். அது மட்டும் இல்லை, வீடுகளில் முதல்ல நீங்க கூட ஒரு சங்கு இருந்ததுன்னா அந்த சங்குல தூய்மையான உங்க வீட்டினுடைய குழாவில் இருக்கக்கூடிய தண்ணியை பிடிச்சி அதை 3 முறை அதை மேலே கையை வச்சு வலது கையை சுத்தம் பண்ணிட்டு கையை அதை சங்கின் மீது வைத்து கங்காதேவி வருக, யமுனாதேவி வருக, சரஸ்வதி வருக, காவேரி வருகன்னு புண்ணிய நதிகளினுடைய பெயரை சொல்லி நீங்க குளிக்கிற தீர்த்தத்தில் அந்த சங்கு தீர்த்தத்தை ஊத்திட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 சொம்போ 5 சொம்போ தலையில ஊத்திக்கிட்டீங்கன்னா காசிக்கு போக வேணாம், ராமேஸ்வரத்துக்கு போக வேணாம், காவேரிக்கு போக வேணாம், சரஸ்வதிக்கும் போக வேணாம், பிரம்மபுத்திராவுக்கும் போக வேணாம், வீட்டில் இருந்தபடியே வீட்டு பாத்ரூம்லயே கங்காதேவி வரா. இதை விட எளிமையான வழிபாட்டு முறை வேற எந்த மதத்தில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நம்ம யாரும் இதான் உண்மை. அதோட இன்னொரு டவுட் இருக்கு எல்லாருக்கும், இதை செஞ்சிட்டா மட்டும் நம்ம பாவம் தீந்துர போகுதா? அந்த சந்தேகம் என்கின்ற மனம். இன்னொன்னு சோம்பேறித்தனம். என்ன கேட்டா, ஆமா இதெல்லாம் யார் செஞ்சு, எவனோ அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிட்டான் வேலை வெட்டி இல்லாதவன், இந்த காலத்துல நம்ம இதெல்லாம் செய்யணுமா? ஒரு கேள்வி வருது, நீங்கள் செய்து பாருங்கள். அன்றாடம் செய்யக்கூடிய நமக்கு தெரியாமல் செய்யற பாவம் தினம் 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 அறிந்தும் அறியாமல், ஏன்னா நடந்து போகிறோம், அதுல எவ்வளவு எறும்பு, ஈ, எறும்பு, புழு, பூச்சி நம்ம கடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக வள்ளலார் சுவாமிகள் ஒரு இடத்துல போய் உணவுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. விருந்து போட்டாச்சு, இலையில எல்லாம் படைச்சிட்டாங்க. இந்த சமையல் உக்காந்து பரிமாறினாங்க பாருங்க, அந்த அடியார்ல ஒருத்தர் கொசு கடிக்குதுன்னு இப்படி அச்சார். சுவாமி சொல்லிட்டார், ஒரே வார்த்தையை சொன்னார், அப்பா வேண்டாம் சாப்பாடுன்னார். சுவாமி என்ன இது, இலையில போட்ட சாப்பாடு அப்படியே இருக்கு, உண்ணவும் இல்லை, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளேயே சாப்பாடு வேண்டான்னு சொல்லி, இல்லை நான் சாப்பிட்டுட்டேன்னார். ஏன்னா அந்த மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பிட்டுட்டேன்னார். அப்போ சொன்ன அடுத்த வினாடி ஏன்னார், அப்பா இங்கே ஒரு கைலாய பதவி ஒரு ஜீவன் அடைந்து விட்டதுன்னார். அவர் சொன்ன வார்த்தை வேற, இங்கே ஒரு இலவு விழுந்துருச்சுன்னார்.
அதை நான் சொல்லக்கூடாதுன்றதுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. இல்லை நீங்கள் சொல்றது புரியல, திருப்பி ரிட்டர்ன் சொல்லுங்கன்றாங்க. என்னன்னா அமங்கலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் அதை திருக்கைலாய பதவின்றோம். ஒருத்தர் வந்து கேட்குறார், அப்படின்னா என்னதுன்றார். அப்போ என்ன பண்ணுறது? சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறதுனால அதையும் விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய பாவம் அன்றைய தினத்திலிருந்தே விலகக்கூடிய ஒன்று இந்த பாக்கியம் கிடைக்குது. அது அடுத்த தளத்தில் வருது, அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். மதுரையம் பதி பொற்றாமரை குளம் என்று சொல்லக்கூடிய குளத்தில் இன்றைய தினம் வரைக்கும் மீன் இருக்காது. இன்னைய தினம் வரைக்கும் மீன் கிடையவே கிடையாது. அங்குதான் கிணறு வந்து சாட்சி சொன்ன இடம். இன்னைக்கும் அந்த கிணறு மீனாட்சி அம்மன் கோயிலில் கருவறைக்கு பக்கத்தில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்கும். நீங்கள் அதை கேட்டீங்கன்னாவே அங்கே சொல்லுவாங்க. ஆனால் இப்படி யானையினுடைய கர்வம் தீர்த்த படலம், நாரை என்று சொல்லக்கூடியதற்கு மோட்சம் கொடுத்த தலம், இப்படி பல திருவிளையாடல்கள். நீங்கள் அந்த திருவிளையாடல் புராணத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதனுடைய தலைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 64 திருவிளையாடல் செய்த ஒரே ஒரு இடம் எது? மதுரையம் பதி. வேற எந்த தலத்துக்கும் அந்த சிறப்பே இல்லை, மதுரையம் பதிக்கு மட்டும். இன்னொரு சிறப்பு இருக்கு, யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. மதுரையம் பதிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, ஆனா ரொம்ப விசேஷம். அந்த சிறப்பு எல்லாருக்குமே தெரியும், என்னன்னா இப்ப நினைவில் இருக்காது. எல்லா தலத்திலும் தன் காலில் ஊன்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் மதுரையம் பதியில மட்டும் யார் காலில் ஊண்டிருப்பாங்க? நடராஜ பெருமான தரிசனம் பண்ணி பாருங்க. மதுரையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி இருப்பார். அந்த ஒரு தலத்துல மட்டும்தான். அதனாலதான் அங்க மீனாட்சி ஆட்சி. மதுரையில் இருக்க அத்தனை பேரும், ஆண்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க? பெண்களை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ ஆமாம் சாமி. அது மீனாட்சி ஆட்சி. அந்த அம்மா கேட்டாலாம், சுவாமி எல்லா தலத்துலேயும் உங்கள் கால்லையே நிற்கிறீங்க, என் காலில் கொஞ்சம் நில்லுங்களேன்னாங்களாம். கால் மாறி ஆடிய தலம் அந்த ஒரு தலம்தான். மற்ற எந்த தலத்திலையும் என்ன கிடையாது. அவருடைய சொந்த காலில் நிற்பார், வலது காலில் தான் எல்லா தலத்திலையும் நிற்பார். மீனாட்சி அம்மையாருடைய அந்த இடம் மட்டும் மதுரையம் பதியில மட்டும்தான் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி இருப்பார். ஏன்னா ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருமே பெண்ணுக்கு முக்கியத்துவம் தரணும். சிவபெருமானே கொடுத்தாரே மதுரையம் பதியில் என்று சொல்லி மற்ற 4 திருத்தலத்தில் 5 சபைகள்ல அவருடைய சொந்த காலில் நிற்பார். ஆனா அந்த இடத்துல மட்டும் மனைவியினுடைய காலை பூமியில வைத்து மாறி ஆடி இருப்பார். ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, அதை தெரிஞ்சுக்கங்கன்றதுக்காக. வைகையை வரை வைத்தார், அந்த படலமும் அங்கதான் நடந்தது. அதே மாதிரி குண்டோதரனுக்கு மீனாட்சி அம்மையார கல்யாணம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே இந்த சாப்பாடு சமையல் பாண்டிய மன்னன் வந்து சமையல் பண்ணி வச்சுட்டார். மதுரை முழுக்க முழுக்க சாப்பாடு மயமா இருக்குது. இந்த சாப்பாடுக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, சாப்பாடு அப்படியே இருக்கு, ஏன்னா குறையில. இந்த குறையில அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல் கை வச்சு யார் வந்து தொடங்குறாங்கல்ல அவர்களுடைய கை ராசின்னு ஒன்று இருக்கும். சில பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா 4 பேர் சாப்பிட்ட உடனே சாப்பாடு காலியாகும். சில பேர் சாப்பாடு போட்டோம்னா அடுத்த வினாடி ஒரு 100 பேர் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு வந்து கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும். இதுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பே அதுக்கு சான்றுன்னு சொல்லலாம். இந்த ஐயப்ப சுவாமிகள் மாலை போட்டு கன்னி பூஜை பண்ணுவாங்க. முதல்ல 3 பேர் 5 பேர் 10 பேர்னு இப்படி தான் சமையல் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 100 பேர் வருவாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சாப்பாட்டுக்குரிய ஒரு பெருமையே சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. துரியோதனுடைய தந்தை திருதராஷ்டிரர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் ஒரு கை சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா அடுத்த வினாடி தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு புழுவா மாறிடும். அதுக்கடுத்து அந்த புழுவா மாறின தட்டை கர்ணன் தொட்டான்னா மீண்டும் சாப்பாடா மாறும். கர்ணனுக்கு ஒரு பேர் உண்டு, நிறைய பேருக்கு இது தெரியாது. கள புழு நீக்கிய கர்ணன் அர்த்தம்.
கலம் தட்டுன்னு அர்த்தம். அதில் இருக்கிற புழுவை கர்ணன் தொட்ட உடனே மாறும்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த கைராசி என்பது உண்டு. அதே மாதிரி திக்விஜயம் செய்து ராஜசூய வேள்வி செய்த பொழுது தர்மராஜா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்ணன் கிட்ட ஒப்படைச்சார். செல்வம் குறையவே இல்லை. அவன் கை சிவர்ந்தது, ரத்தம் ஒழுகியது, அள்ளி 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 கொடுத்து. ஆனா செல்வம் மட்டும் குறையவே இல்லை, வளர்ந்துகிட்டே இருந்தது. இது எதுக்காக சொல்றோம்னா, இறைவன் உணவை தொடங்கி வச்சார், அங்க சாப்பாடு குறையில. மீனாட்சி அம்மையார் பார்த்தாங்க, பாண்டிய காஞ்சனமாலை வந்து சொல்றாங்க, என்னடி உங்க வீட்டுக்காரனுடைய சொந்தம் அவ்வளவுதானா, சாப்பாடு பாண்டிய நகர் மதுரையம்பதி முழுவதும் நிறைஞ்சி இருக்கு, ஒரு பகுதி கூட 100% கூட காலி ஆகலைன்னு அந்த அம்மா. நேரா சிவபெருமான் பக்கத்தில் வந்தா மீனாட்சி, சுவாமி உங்க ஜனங்க அவ்வளவுதானா? ஏமா அப்படி ஒரு கேள்வி? இல்லை, 33 கோடி தேவர்கள் சாப்பிட்டாங்க, சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டது. ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படியே இருக்கின்றது. கேட்ட அடுத்த வினாடி சிவபெருமான் பார்த்தாரம்மா, ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடு போதும்னார். அது என்னன்னு கேட்டால், சிவபெருமானுக்கு கொடை பிடிக்கிற குண்டோதரன்னு பேர். அவர் பேர் குண்டோதரன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ பெருசாக குண்டா இருப்பாருனாலும் அர்த்தம் இல்லை. அவர் இருக்கிறதே ஒரு அடி தான் இருப்பார், அவ்வளவுதான் இருப்பார். உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கும், ஆள் குள்ளமான ஆள், இப்படி கொடை பிடிச்சிட்டு இப்படி நிற்பார். சிவபெருமான் உத்தரவு இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடி கொடையை தூக்கிட்டே போய் நிற்பார், அவ்வளவுதான் அவருக்கு வேலை. அப்போ சிவபெருமான் இப்படி ஒரு பார்வை பார்த்தார். என்ன சுவாமின்னார் குண்டோதரன். ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டியான்னார். சுவாமி நீங்கள் உத்தரவு கொடுக்கல, அதனால் நான் இன்னும் சாப்பிடல. அப்படியா, ஏதோ சாப்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க, பார்த்து சாப்பிட்டு வா. ஆமாம், பார்த்து சாப்பிட்டுட்டு வான்னார். சரி, நேராக போனார். அம்மா எங்கம்மா சாப்பாடுன்னார். இந்த அம்மா மீனாட்சி அம்மையார் கொஞ்சம் கர்வத்தோடு போனாங்க. இந்த ஒருத்தரை அனுப்பி இவ்வளவு சாப்பாட்டையும் சாப்பிட்ற போகிறாரான்னு நினச்சிட்டு அந்த அம்மா வாங்க போகலான்னு சமையலறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சாப்பிட்ற இடம், பரிமாறுற இடத்துல. அங்கே அவர் ஒன்றும் பண்ணலை. சாப்பாடா ஆன்னார். அதில் 4 பக்கெட்டு உள்ளே போகுது, 40 கரண்டி உள்ளே போகுது, அதில் இருக்கிற அன்ன குத்தி உள்ளே போகுது, சாப்பாடு, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எத்தனை இருக்கோ அவ்வளவும் போயிட்டே இருக்கு. கடைசியாக சாப்பாடு மொத்தம் போச்சு. சரி அம்மா இவ்வளவு தானான்னார். அரிசி பருப்பு உப்பு மிளகா புளி எங்கே இருந்ததோ அவ்வளவு மளிகை சாமானியம் காமிச்சாங்க, அத்தனையும் உள்ளே போச்சு. அம்மா இவ்வளவு தானே, இன்னும் வேற எதனா இருக்கான்னார். அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னார். மொத்தம் மதுரையம்பதியில் இருக்கிற கிணறெல்லாம் வத்தி போச்சு, மொத்தம் வத்தி போச்சு. அம்மா என்ன இது, உங்க ஊர்ல குடிக்கிறதுக்கு கூட தண்ணியே காணும், எல்லாம் போச்சு. கடைசியில பார்த்தார், சுவாமி குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, சாப்பாடு ஏதோ ஓரளவுக்கு ஒரு நாக்கு பூச்சிக்கு போயிருக்கு. எவ்வளவு? ஆமா, ஒரு 1000 நாக்கு பூச்சியில ஒரு நாக்கு பூச்சிக்கு போயிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் 999 நாக்கு பூச்சிக்கு இல்லை. அப்படியா மீனாட்சி, என்னமோ சொன்ன ஒருத்தருக்கு சுவாமி மன்னிச்சிருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி எல்லாம் சாப்பிட்டேன் தெரியுமா, காலையில இட்லி பொங்கல் பூரி சப்பாத்தி எங்க அம்மா விதவிதமா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க வந்து வீட்டுக்காருடைய வீட்டுக்கு வந்து, மாமியார் வீட்டுக்கு வந்து சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து மத்தியானம் சமையல் பண்ணி வச்சா இதான உங்க வீட்டு சமையல் பேசக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? தாய் வீட்டினுடைய தற்பெருமையை புகுந்த வீட்டில் போய் காட்டக்கூடாது பெண்கள். அதுக்கு பாடம் சொல்லும் விதம் தான் அதை கொடுத்தார். உடனே என்ன பண்ணார்? கைலாயத்திலிருந்து அன்னத்தை வர வச்சார். கைலாயத்திலிருந்து தயிர் சாதம் அப்படியே வந்தது. அது ஆன்னு போயிட்டே இருந்தது. கடைசியா பார்த்தார், சுவாமி எல்லாம் நிறைஞ்சது, ஆனா இன்னும் தண்ணி கிடைக்கலன்னார். மதுரையம்பதி முழுக்க தண்ணி கிடையாது. என்ன பண்ணலான்னு பார்த்தார். அப்பதான் ஆகாச கங்கையே நீ வைகையாக வான்னு கையை வச்சார். வை கை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமான் வை கை, அவருடைய கையை எடுத்து அங்க வச்சார். ஆகாச கங்கை வைகையாக வந்தது. இந்த படலமெல்லாம் நடந்தது எங்க அப்படின்னா மதுரையம்
பதி, அந்த இடத்துல தான் இதெல்லாம் நடந்தது. 64 திருவிளையாடல் செய்த இடம், கால் மாறி ஆடிய தலம், வெள்ளியம் பதி என்று சொல்லக்கூடிய தலம். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா புலித்தோலை அரைக்கி அசைத்து கட்டி கொண்டிருக்கக்கூடிய பெருமான், விபூதியை மட்டுமே தரித்து கொண்டிருந்த பெருமான் அங்கு மட்டும்தான் சுந்தரேசராக அழகர். சுந்தரேசர்னா என்ன அர்த்தம்? சுந்தரகாண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகு உடையவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வளவு அழகா இருப்பார், அதில் பார்த்துருப்பீங்க. நால்வர்ல எல்லாரும் வேற உடையில இருப்பாங்க, ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் எப்படி இருப்பார்? ரொம்ப ராஜ அலங்காரத்தோடு இருப்பார் எப்பயும். அப்பனா அந்த அலங்கார தோரணையில் இருக்கக்கூடிய பெருமான் யாரு? சிவ பெருமான். அப்படி 64 திருவிளையாடலை செய்த ஒரு தலம் மதுரையம்பதி. வாழ்க்கையில ஒரு முறையாவது மதுரையம்பதிக்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செய்து அங்கு இருக்கக்கூடிய அந்த கிணறு என்கின்ற அந்த சாட்சி சொன்ன கிணறு இன்னையும் மதுரையம்பதியில் உள்ள மீனாட்சி அம்மனுடைய கோயில்ல இன்னைக்கும் இருக்கு. அதே போல பொற்றாமரை குளத்தில் இன்றைய தினம் வரைக்கும் மீன் கொண்டு போய் விட்டாலும் அந்த மீன் இறந்து போகாது, காணாம போயிடும். ஏன்னு கேட்டா, நாரை கேட்டது, சுவாமி உங்களை வணங்கும் பொழுது அது உள்ள வந்தது, வணங்கலான்னு வந்த உடனே பொற்றாமரை குளத்துல மீன் மிதந்து கொண்டிருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு ஆசை. என்ன பண்ணதுன்னா, வணங்குறத விட்டுட்டு அந்த மீனை போய் உண்டுது. இப்ப மீனை உட்கொண்டு விட்டு இப்ப உள்ள போய் தரிசனம் பண்ண முடியல. மறுபடியும் இப்படியே தினமும் நடக்குது. இந்த நாரைக்கு ரொம்ப வருத்தம், இது என்ன நம்ம தினமும் போறோம், அந்த மீன் துள்ளுகிறது, எனக்கு ஆசை அங்க போகுது. சுவாமி உங்களை முழுமையா என்னால வணங்க முடியாமையே போய்விடும் போல இருக்கின்றதே, அதனால இந்த குளத்தில் இருக்கிற மீன் வேண்டாம் என்றது. உடனே சுவாமி சொன்னார், இன்று மட்டுமல்ல, சூரியன் சந்திரன் உள்ள நாள் வரைக்கும் இந்த குளத்தின் மீன் இல்லாமல் போக கடவுதுன்ட்டார். என்னைய வரைக்குமோ மீன் கொண்டு போய் நீங்க விட்டீங்கனால அந்த மீன் எப்படி போகுதுன்னு தெரியாது, மீன் அந்த இடத்துல வளரவும் வளராது. அப்பேற்பட்ட குளம் பொற்றாமரை குளம். அந்த குளத்தை வெட்டி எடுத்துதான் மீனாட்சி அம்மனுடைய கோயில் ஃபர்ஸ்ட் கட்டின கோயில். அந்த குளத்தை வெட்டி எடுத்த இடம்தான் மீனாட்சி அம்மனுடைய, அதுக்கு மண்ணு எடுத்தது அந்த குளத்துல தான் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மதுரையம்பதிக்கு உண்டு. இன்னும் நிறைய சொல்லலாம், அது வேறொரு சந்தர்ப்பத்தில். ஏன்னா 51 சக்தி பீடங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம பார்க்கணுன்றதுக்காக அந்த தலம் மந்திரினி பீடம் என்று சொல்லக்கூடியது மதுரையம்பதி. இச்சாசக்தி என்று சொல்லக்கூடியவள் மதுரை மீனாட்சி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியவள் காஞ்சி காமாட்சி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடியவள் காசி விசாலாட்சி. இந்த 3 தெய்வங்களும் உறங்கியதாக சரித்திரம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கியது கிடையாதுன்னு அர்த்தம். மரங்களில் அரச மரம் தூங்காது, தெரிஞ்சு வச்சுக்கணும். மரங்கள்ல அரச மரம் தூங்காது. அதே மாதிரி அரச மரத்தை வலம் வந்தால் தூய்மையான 97.3% தூய்மையான காற்று கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் அரச மரம் மட்டும்தான். மற்ற எந்த இடத்துலையும் மரத்திலையும் நமக்கு அவ்வளவு தூய்மையான காற்று கிடைப்பது கிடையாது. அதனாலதான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, இந்த திருமணமாகி பல ஆண்டு காலம் குழந்தை இல்லாத தம்பதிகள் அரச மரத்தை போய் வலம் வந்தால் தூய்மையான காற்றின் மூலியமாக அந்த என்னது உள்ள இருக்கக்கூடிய பூச்சி, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அனைத்தும் இறந்துவிட்டு தூய காற்றினால் நல்ல நுண்கிருமிகள் உண்டாகி குழந்தை பாக்கியம் தரும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட மரம் தூங்காத ஒரு மரம். சென்னையில் என்ன மரம் அதிகமா இருக்கு யாருக்காவது தெரியுமா? தூங்கு மூஞ்சி மரம் தான் அதிகமா இருக்கு மெட்ராஸ்ல. ஏன்னு கேட்டா மரம் கூட சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது? மெட்ராஸ், சென்னை அப்படின்ற சென்னை தான். மரம் கூட தூங்கிட்டு இருக்குதா, அவ்வளவு சுகமா இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு சுகமா இருக்குதான். அடுத்த தலமாக இருக்கக்கூடியது மணி கர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய காசி விசாலாட்சி. இந்த தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முன்பு சொன்ன இல்லையா, பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து திரு அண்ணாமலை என்று நினைத்தால் முக்தி. அப்படிப்பட்ட தலம் 4 தலம் நம்ம எங்க இருக்கு?
நம்ம ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா காசியம்பதி மட்டும் எங்க இருக்கு? வடநாட்டில் இருக்கு. அந்த காசியில் என்ன? காசினியில் பிறவாதே, காலநடத்தில் அணுகாதே, அருணகிரி பெருமான் பாடக்கூடிய பாடல். காசினியில் பிறந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனா என்ன காசியம்பதிக்குரிய சிறப்பு? இறந்தால் முக்தி. நீங்க போய் அங்க தற்கொலை செய்து கொண்டால் முக்தி கிடைக்காது. வயதான காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மடத்தில் போய் தங்கி இறைவன் அழைக்கின்ற வரைக்கும் அந்த இடத்திலேயே இருந்து தன் பிராணன் பிரிந்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் என்கின்ற ஒன்று கிடைக்கும். காசியம்பதியினுடைய ஒரு சில சிறப்புகள் சொல்லிடுறேன். பல்லி அங்கு ஒலிக்காது. காசியில பல்லி ஒலிக்கவே ஒலிக்காது. கருடன் பறக்காது. அதே மாதிரி கங்கை புளிக்காது, பூச்சி வைக்காது. கங்கையில கிட்டத்தட்ட நீங்க 1000 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா கூட ஆவியாக போகுமே தவிர கங்கையில புழுவோ பூச்சியோ புளிச்சும் போகாது, நாற்றமும் எடுக்காது. இதுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கணவர் இறந்து 5 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக காசியம்பதியில் சென்று வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினத்தில் அந்த அஸ்தியை கரைத்துவிட்டு கொண்டு வந்த இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் தண்ணி அப்படியே தான் இருக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் புழுவோ பூச்சியோ அதுல எதுவுமே இல்லை. ஒவ்வொரு முறையும் அபிஷேகத்திற்கோ யாராவது திருக்கைலாய பதவியோ வைகுண்ட பதவியோ அடைஞ்சாங்கன்னா அதுல இருந்து ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து அவர்களுக்கு அனுப்பி விடுவேன். அப்படிப்பட்ட அவங்கள அங்க அபிஷேகம் செய்கிற பொழுது அந்த தீர்த்தத்தோடு இதை சேர்ப்பாங்க. காசியில அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் இறந்த இடத்திலே கிடைக்குது என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இன்னைய வரைக்கும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு சில சந்தேகம் வரும், அது எப்படி இங்கெல்லாம் பிடிக்கிற தண்ணி அதில் பூச்சி வைக்குதே, அதே மாதிரி நாற்றம் எடுக்கின்றதே. ஆனால் ஏன் அந்த கங்கைக்கு மட்டும் அப்படி சிறப்பு இல்லைன்னா, இறைவன் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து தோற்றுவித்ததனாலையும் பகீரதன் என்று சொல்லக்கூடியவன் 29,200 ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டு வந்ததனாலையும், ஜகன முனிவர் என்று சொல்லக்கூடியவர் வாய் வழியாக குடித்துவிட்டு மூக்கு வழியாக விட்டதனாலையும், இப்படி பல வரலாறுகளை கங்கைக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த நம் பாவங்களை போக்கக்கூடிய ஒரே ஒரு நதி. எல்லா நதியும் போக்குது, ஆனா ஒரு முறை குளித்தாலே போக்கக்கூடிய பாக்கியம் எதுக்கு உண்டு? கங்கைக்கு உண்டு. கங்கையினுடைய சிறப்பை இன்னும் பின்னாடி நான் சொல்றேன். அதே போல மாடு பெருசு பெருசா இருக்கும், என்ன பண்ணாது? அங்க முட்டவே முட்டாது. நீங்க அது பக்கத்திலேயே போனீங்கனாலும் கொம்பு பெருசா இருக்கும், ஆனா என்ன நடக்காது? முட்டாது. இன்னொரு விசேஷம், 250 ஆண்டு காலத்திற்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னதாகத்தான் என்ன நடந்தது? கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது நடந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களை யாரையாவது கூட்டிட்டு போகணும் காசி விஸ்வநாதரை பார்க்கறதுக்கு கங்கையில இருந்து. ஆனா இனிமே அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா கங்கையில இருந்து நீங்க நடந்தே போய் நேரடியாக காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு நீங்களே உங்க திருக்கரத்தால் பாலாபிஷேகம் பண்ணிட்டு நீங்களே ரிட்டர்ன் வெளியில வரலாம். அவ்வளவு விசேஷமாக கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கு மேல சுற்றளவுகள் எடுக்கப்பட்டு டைரக்டா கங்கையிலிருந்து அப்படியே காசி விஸ்வநாதரை போய் எளிமையான முறையில் தரிசிக்கலாம். அவ்வளவு ஒரு ஏற்பாடுகளை இப்போ செய்திருக்கின்றது அரசு. இப்போ 4 நாட்களுக்கு முன்னதாகத்தான் என்ன நடந்தது? 250 ஆண்டு காலத்திற்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்தது. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தலம் என்பது காசியம்பதி. அதே மாதிரி மாடு முட்டாது. பூக்கள், அங்கு பூக்கக்கூடிய பூக்களுக்கு மனம் இருக்காது. நீங்க இங்கிருந்து கொண்டு போற பூக்களுக்கு தான் மனம் இருக்கும். அங்கேயே நீங்க மல்லி வச்சாலும் சரி, ஜாதி வச்சாலும் சரி, முல்லை வச்சாலும் சரி, ரோஜா வச்சாலும் சரி, எந்த மலருக்கும் அங்கு இருக்கக்கூடிய மலருக்கு, பூக்கக்கூடிய மலருக்கு என்ன இருக்காது? வாசனை இருக்கவே இருக்காது. இன்னொன்று, அங்கு இறந்தவர்களை புதைக்க மாட்டார்கள். அரிச்சந்திர சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று எரிப்பார்கள். கிட்டத்தட்ட 9 கிலோ கட்டைக்கு மேல ஒரு கட்டை கூட எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டாங்க. 9 கிலோ கட்டை தான் அங்கு வைப்பாங்க. அந்த சுடுகாட்டில் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும் பிணம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எரிப்பாங்க. மற்ற எந்த இடத்திலும் எரிப்பது கிடையாது, புதைப்பது கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க? மாடு இறந்தாலும் சரி, மனிதன் இறந்தாலும் சரி, யார் இறந்தாலும் சரி,
ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை அனைத்தையும் முடிச்சிட்டு அங்க ஒரு கோணி இருக்கும். அந்த கோணிக்குள்ள அந்த உடம்பை என்ன பண்ணுவாங்க, உள்ள அடைச்சி தச்சிட்டு நேரா படகுல ஏத்திட்டு போய் நடு கங்கையில வீசி எறிந்து விட்டு வந்துருவாங்க. ஒரு பக்கம் மலஜலம் வந்து கலந்து கொண்டிருக்கும் அந்த கங்கையில, ஒரு பக்கம் பிண குவியல்கள் மிதந்து கொண்டு போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் அரிச்சந்திர சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிணம் எரிந்து கொண்டிருக்கும். சுட சுட அந்த சாம்பலை எடுத்து அப்படியே அந்த கங்கை கரையில் அப்படியே கரைப்பார்கள், அப்படியே கரைப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க உள்ள சுடுகாட்டில் பிணத்தை எரிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். பிணம் வெடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கட்டையினாலும் அங்க வைப்பாங்க. ஆனா அங்க 9 கிலோ கட்டை மட்டும் தான் வைப்பாங்க. பிணம் எந்த காரணத்தை கொண்டும் நிமிரவும் செய்யாது, வெடிக்கவும் செய்யாது. ஒரே ஒரு சிறப்பு எப்படி தெரியுமா, அந்த கரு உற்பத்தியாகி தாயினுடைய வயிற்றில் எப்படி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது அந்த குழந்தை அப்படியே சுருங்குமோ, அதே மாதிரி காசியம்பதியில் எரிக்கக்கூடிய அத்தனை பிணங்களும் தாயினுடைய கருவறையில் கடைசியாக இருந்து வெளியில் வருகிற பொழுது எப்படி இருக்குமோ அந்த உடம்பு, அவ்வளவு பெரிய உடம்பு அப்படியே சுருங்கி இப்படி குறுகிடும். இது வேற எந்த தலத்துக்கும் இல்லை, வேற எந்த தலத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது, வெடிக்காது. அதே மாதிரி அது எந்த இன்னொரு விஷயம், பிணம் எரியுது இல்லையா, பக்கத்திலேயே நீங்க நின்னீங்கன்னா கூட அந்த பிணம் எரியக்கூடிய வாடை என்பது ஒரே ஒரு துளி கூட உங்களால முகர முடியாது. ஏன்னா நான் இதுக்காகவே ஒரு நைட்டு ஃபுல்லா அங்க உட்கார்ந்துருந்தேன். இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, இதெல்லாம் இருக்கே, இந்த அதிசயம் எல்லாம் நாமெல்லாம் பார்க்காமலேயே போயிடுவோமோன்றதுக்காக ஒரு நாள் இரவு முழுக்க படகுலையே உட்கார்ந்துருந்தோம் இதையெல்லாம் பார்ப்பதற்காக. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிசய தலம் காசியம்பதி. வாழ்க்கையில ஒரு முறையாவது 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல, 100 ஆண்டு காலம் நான் நோயற்ற வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் சிறப்பல்ல, ஒரே ஒரு முறையாவது அந்த கங்கையில் நீராடி அங்கிருக்கக்கூடிய அரிச்சந்திர சுடுகாடு என்கின்ற தலத்தை தரிசனம் செய்து, அஷ்ட பைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவர், 8 திக்கிலும் இருக்கக்கூடிய கால பைரவர் தான் காவல் தெய்வமாக இருக்கின்றார், அந்த தெய்வத்தையும் வணங்கி, அதே போல அங்கு இருக்கக்கூடிய ராமரையும் வணங்கி, ஆஞ்சநேய சுவாமிகளையும் வணங்கி, அதற்கு பிறகு அங்கு சனியினுடைய திருக்கரத்தால் பிடித்து வைத்த சிவலிங்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு பெயர் சனிலிங்கம் என்பதே அதனுடைய பெயர், பெயரே சனிலிங்கம்னு பேர். ஆனா போனா இதெல்லாம் கொஞ்சம் விவரமா எழுதிக்கிட்டு போய் அங்க உட்காந்து ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி எல்லாம் பார்த்துட்டு வரணும். போறது பெரிய விஷயம் இல்லை, போனமா பார்த்தமான்ற வர்றதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அங்கிருக்கக்கூடிய இத்தனை தலங்களையும் தரிசனம் செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அங்க இன்னொரு விசேஷமும் நடந்தது. சூரியனுக்கு 2 மனைவிமார்கள், உஷாதேவி, சாயாதேவி. உஷாதேவியினுடைய நிழல் சாயாதேவியை நிக்க வச்சுட்டு உயிர் உடைமை எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அந்த அம்மா ஒரு சத்தியம் வாங்கிட்டா, நீ நிழல் தெய்வம் என்பது நம் கணவருக்கு தெரியக்கூடாது, எனக்கு சத்தியம் செய்து கொடு, அவரா தெரிஞ்சு கொள்ற வரைக்கும் நீயா சொல்லக்கூடாது. வாங்கியாச்சு. முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் யமதர்மராஜா, யமுனா நதி. முதல் மனைவிக்கு பிறந்தவங்க யமதர்மராஜா, யமுனா நதி. 2வது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் சனி பகவானும் பத்ரா நதியும். இவங்க பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. பெண் பிள்ளைகள் தவம் செய்து நதிகளாக மாறிட்டாங்க. இந்த ஆண் பிள்ளைகள் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அப்போ யமதர்மராஜா எந்த பொருளையெல்லாம் எடுப்பாரோ அதை அனைத்தையுமே யார் எடுப்பா? சனி பகவான் பிடுங்கிடுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அம்மா கிட்ட போய் சொல்றாரு. அங்க இருக்கிறது உஷாதேவி அல்ல, சாயாதேவி, சனீஸ்வரரை பெற்ற அம்மா தான் அங்க இருக்கிறது. அந்த அம்மா பார்த்தா, தம்பி தான் விளையாடிட்டு போட்டுமே விடுடான்னார். 1 நாள் 2 நாள் ஆச்சு. இது தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருந்த போது இவர் என்ன பண்ணார், காலால ஒரு உதைத்தார் சனீஸ்வரரை. உதைத்த அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா, ஏண்டா என் பிள்ளையா உதைக்கிற,
உன் கால்கள் அழுகி போக கடவுதுன்ட்டா. உடனே இந்த விஷயத்தை போய் நேரா அப்பா கிட்ட சொன்னார். அப்பா, எனக்கு அம்மா சாபம் கொடுத்தாங்க, தம்பி தவறு செய்தான், தவறு செய்தவனை தண்டிக்காம விட்டுட்டு அம்மா என்னை ஏன் தண்டித்தார்கள்? என்னை பெற்ற தாயாக இருந்திருந்தால் நான் தாய்க்கு தலைப்பிள்ளை அல்லவா, எனக்கேன் அவர்கள் சாபம் கொடுப்பார்கள்? இந்த டவுட் வந்தது, அவருக்கு சந்தேகம் வந்தது. அப்பா சூரிய பகவானுக்கும் சந்தேகம் வந்து, பெத்த பிள்ளைக்கு எந்த தாயாவது சாபம் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாளே. அதுவும் இவள் உஷாதேவி அவ்வளவு எளிதாக பிள்ளைகள் மேல உயிரையே வச்சிருக்கிறவளாச்சே, இவ கொடுக்க மாட்டாளே. நேரா போனா, உஷா இங்க வா, யமனுக்கு சாபம் கொடுத்தியா? நம்ம இப்ப மறுக்க முடியாது, உண்மையை தான் சொல்லணும். ஆமா, நாங்க பெற்ற பிள்ளைக்கு எங்கேயாவது சாபம் கொடுப்பாளா ஒரு பெற்ற தாய்? நான் பெற்றால் தானேன்னா. உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? உண்மைய நெருப்பு போட்டு எரிச்சாலும் எரிக்க முடியாது, பூமியை தோண்டி புதைத்து வைத்தாலும் வைக்க முடியாது, காற்றிலும் கரையாதது. உண்மை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்பட்டே தீரும், அதான் நிச்சயம். இப்போ இறைவனுடைய கருணையினால் நான் பெத்தாதானே அடுத்த வினாடி கண்டுபிடிச்சார் சூரிய பகவான். அப்ப நீ யார்? நான் உஷாதேவியினுடைய நிழல், என் பெயர் சாயாதேவி. பாவி, இவ்வளவு காலம் இதை சொல்லாமலேயே என் கூட குடும்பம் நடத்தி இருக்கின்றாய். உனக்கு பிறந்த பிள்ளைகள் சனி பகவானும் பத்ரா நதியும். நீ எனக்கு மனைவியும் அல்ல, உனக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு பிள்ளையும் இல்லை. சொன்ன அடுத்த வினாடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உடனே சூரிய குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. இப்போ யமதர்மராஜா, அப்பா என் கால்கள் இரண்டும் அழுகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமா அழுகுது, இப்போ என்ன செய்வது? உடனே சொன்னார், திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானை வணங்கி தவம் செய்வாயாக. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான தெய்வம் இல்லை, அப்பா நீ சிவனை வேண்டி தவம் செய்வாயாக. கிட்டத்தட்ட அவர் 1000 ஆண்டு காலம் உட்கார்ந்து கைலையில தவம் பண்றார். அப்படி கைலையில தவம் செய்த அடுத்த வினாடி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். சிவபெருமான் காட்சி கொடுத்த அடுத்த வினாடி, அப்பா உனக்கு என்ன வேணும்னார். என் தாயும் என் தந்தையும் ஒன்று சேரணும்னு கேட்டார். அவர் கேட்டது உஷாதேவியை கேட்கல, நீங்க நினைக்கிற மாதிரி உஷாதேவியை கேட்கல. அவர் யாரை கேட்டார்? சாயாதேவியை கேட்டார். என் சிறிய தாயாரும் என் தந்தையும் உடன் சேர வேண்டும், என் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையோடு இருக்கணும். டே, 2 கால்களும் அழுகி போக கடவுதுன்னு சாபம் கொடுத்த தாய்க்கு வாழ்க்கை கேட்கிறியடா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா. உனக்கு வேற ஏதாவது வேணுமா கேளு. சுவாமி, எனக்கு வேற ஒன்றும் வேணாம், நானே உனக்கு தரம் பட்டம். என்ன பட்டம் கொடுத்தார்? தர்மராஜா என்கின்ற பட்டம். வேற யாருக்குமே தர்மராஜா பட்டம் கிடையவே கிடையாது. யமனை ஒருவரை தவிர வேற யாருக்குமே தர்மராஜா பட்டம் கிடையாது. அந்த யமதர்மராஜா தான் தர்மராஜாவாக வந்து குந்தியினுடைய வயிற்றில் அவதரித்தார். 3.25 நாளிகைக்குள்ள தூர்வாசர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்னதனாலே யமதர்மராஜாவினுடைய மந்திரத்தை சொன்ன அடுத்த வினாடி 3.25 நாளிகைக்குள்ள கரு உற்பத்தியாகி குழந்தை பிறந்தது. அவர் யுதிட்டிரன் என்பது திருநாமம். ஆனா யமதர்மராஜாவுக்கு பிறந்ததனால அவருக்கு பெயர் தர்மராஜா என்ற நாமத்தோடு இருந்தார். ஒரே ஒரு செகண்ட் கூட ஒரு பொய்யை கூட சொல்லாத பெருமான், 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்த பெருமான், கடைசி வரைக்கும் ஒரு பொய்யை கூட சொல்லல. அதே மாதிரி கோபமே படாத ஒரு பெருமான் யமதர்மராஜா. 3 முறை தான் கோபப்பட்டார் வாழ்க்கையில். 2 முறை பீமசேனரிடத்தில், 1 முறை அர்ஜுனரிடத்தில். அப்படிப்பட்ட யமதர்மராஜா தர்மராஜா பட்டம் வாங்கினார். யமன் எல்லா உயிர்களையும் பிடிக்க கடவது என்கின்ற ஒரு நியதியை கொடுத்து அவருக்கு ஒரு தொழிலையும் கொடுத்தார். நீதி தவறாத காலன் என்று சொல்லக்கூடிய, காலம் தவறாமல் வரக்கூடியவன். புது மனைவின்னு பார்க்க மாட்டார், மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார், பிறந்த குழந்தைன்னு பார்க்க மாட்டார், வயசானவங்கன்னு பார்க்க மாட்டார், வயசு இருக்கிறவங்கன்னு பார்க்க மாட்டார், மந்திரின்னு பார்க்க மாட்டார், எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டார், ராஜாவானாலும் பார்க்க மாட்டார், சாதாரணமாக இருக்கக்கூடியவர் ஆனாலும் பார்க்க மாட்டார். காலம் தவறாமல் வேலை செய்யக்கூடிய பெருமானுக்கு காலன் என்பது பொருள்.
இப்போ அந்த காலனாக இருக்கக்கூடிய யமதர்மராஜா பட்டம் வாங்கிட்டார். வாங்கிய உடனே பாவ புண்ணியம் அதெல்லாம் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டார். அப்பா என்னென்ன உயிருக்கு என்னென்ன எப்படி கொடுக்கணும்ன்றது. இந்த விஷயம் சாயாதேவிக்கு தெரிஞ்சு போச்சு. அடே உங்க அண்ணே சிவனை வேண்டி தவம் இருந்து தர்மராஜா பட்டம் வாங்கிட்டார், நீயும் போய் தவம் பண்ணு. அம்மா அவர் கைலையில தவம் பண்ணார், நான் எங்க போய் தவம் பண்றது? நீ காசியில தவம் பண்ணு, கைலைக்கு நிகரான ஒரு பதி காசியம் பதி, அங்க போய் தவம் பண்ணு. அங்கிருந்து நேரா சூரிய மண்டலத்திலிருந்து காசிக்கு வந்தார் சனி பகவான். கால பைரவர் சொன்னார், யார் நீ? நான் சூரியனுடைய 2ஆம் தாரத்து பையன், என் பெயர் சனி. ஓ அப்படியா, இங்க எதுக்கு வந்த? சுவாமி குருநாதா நீங்க தான் எனக்கு குரு. சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டார். காரியம் ஆகணும்னா நாமெல்லாம் கூட காலில் விழுறதுல தப்பு கிடையாது. காரியம் ஆகணும்னா காலில் விழுறதுல தப்பு கிடையாது. ஆனா கல்யாணம் ஆன உடனே மனைவி காலை பிடிச்சி மெட்டிய போடுற கணவன்மார்கள் பெத்த தாய் தந்தையர் காலில் விழுறதுக்கு கூச்சப்படுறாங்க. மனைவி காலை தொட்டு மெட்டி போட்டக்கூடிய அதே மணமகன் பெற்ற தாய் தந்தையர் காலில் விழுந்து வணங்குவதற்கோ பாத பூஜை செய்வதற்கோ கூச்சப்படுறாங்க இந்த காலத்துல பிள்ளைங்க. ஆனா யார் ஒருவர் தாய் தந்தையர் காலை வணங்குகிறார்களோ அவங்கெல்லாம் காசிக்கு போகணும்னு அவசியம் இல்லை, காரணீஸ்வரரை தரிசிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா யார் இப்ப இந்த காலத்துல செய்யறாங்க? நீ தாயா, நீ பேய். உன்னெல்லாம் என்ன அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு வெளியில எனக்கு வெக்கமா இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் சேர்த்து வச்சுக்கிறான் 100 கோடி, நீ எனக்கு தெரு கோடியில வச்சுக்கிற என்ன? நீ எல்லாம் அப்பனா? நீ இன்னைக்கெல்லாம் அப்படிதான் கேட்குறாங்க. ஆனா தாய் தந்தையரை வணங்கிட்டா நமக்கு என்ன தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. அதனால் இவர் என்ன பண்ணார்? இப்ப அப்பா நமக்கு துணை இல்லை, அம்மா தான் துணை. அம்மா காட்டிய வழியில நம்ம எப்படியும் இறைவனை அடைந்து விடலாம் என்பதற்காக நேரா வந்தார். காலபைரவர் தடுத்தார். என் அனுமதி இல்லாம நீங்க தவம் பண்ண முடியாதுன்னார். சுவாமி நீங்களே எனக்கு குருவாக இருந்து இந்த தவத்திற்கு உதவி செய்யுங்க, உங்க அப்பா சீக்கிரமாக காட்சி கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் எத்தனை குமாரர்கள்? 4 திருக்குமாரர்கள். மூத்த பிள்ளை விநாயக பெருமான், 2வது பிள்ளை கால பைரவர், 3வது பிள்ளை வீரபத்ர சுவாமி, 4வது திருக்குமாரர் வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். ஏன்னா நிறைய பேருக்கு 2 பேரை தான் தெரியும், 2 பேரை தெரியவே தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப சனி பகவான் சொன்னார், உங்கள் தந்தை எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், அதற்காக நான் தவம் இருக்கின்றேன், நீங்களே எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துங்கள்னார். அவர்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்கு சில காலம் அவருக்கு தொண்டு செய்த பிறகு அவர் ஒரு இடம் கொடுத்தார். இங்கு உன் கரத்தால் பிடித்து கங்கையில் இருக்கக்கூடிய மணலை எடுத்து கொண்டு வந்து உன் கரத்தால் சிவலிங்கத்தை அமைத்து நீ பூஜை செய்வாயாக. 1000 வருஷம் சனி லிங்கம் அமைத்து பூஜை பண்ணார். பூஜை 1000 வருஷம் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பா உனக்கு என்ன வேணும்? சுவாமி இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத எனக்கு கொடுங்க. எங்க அண்ணாவுக்கு தர்மராஜா பட்டம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு தர்மராஜா பட்டம் எல்லாம் வேண்டாம், எனக்கு தர்மராஜா பட்டம்லாம் வேண்டாம், எனக்கு இதுவரைக்கும் யாரும் வாங்காத பட்டமா இருக்கணும், அந்த பட்டம் எனக்கு வேணும். சிவபெருமான் பார்த்தார், நீயே கேளு, என்ன வேணுமோ கேளு, கொடுப்பதற்கு வந்துட்டேன், நான் என்ன திரும்பியா போக போறேன், கேட்டதெல்லாம் கொடுக்கறேன் கேளு அப்படின்னார். ஒன்னும் இல்லை சுவாமி, ஈஸ்வர பட்டம் வேணும்னார். முதல்ல யாருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார்? சனீஸ்வரருக்கு தான் முதல்ல கொடுத்தார் ஈஸ்வர பட்டம். கொடுத்து முடிச்சிட்டார். முடிச்ச உடனே புறப்பட்டார். சுவாமி கொஞ்சம் நில்லுங்கோன்னார். 1000 வருஷம் தவம் இருந்திருக்கேன், ஒரே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ஒரு 1000 வருஷம் நான் தவம் இருக்க முடியுமா? அதெல்லாம் என்னால் முடியாது சுவாமி, அதனால வந்ததுதான் வந்தீங்க, நான் கேட்குற அத்தனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போங்கோன்னார். அப்போ வேற என்ன வேணும்? ஆமா ஏற்கனவே 8 பேர் இருக்கிறாங்களா, அதில் 9வதா என்னையும் சேர்த்துக்கோங்க. யாருப்பா அது 8 பேர்? நவகிரகங்கள்ல 8 பேர் இருக்காங்கல்ல, அதனால இப்ப நானும் சேர்ந்தேன்னா 9 ஆயிடும், அதனால 9 பேரா நவகிரகத்துல எனக்கும் ஒரு இடம் கொடுங்க. சரி கொடுத்துட்டேன், அப்படியே ஆகட்டும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் சுவாமி. என்னப்பா?
ஒன்றும் இல்லை சுவாமி, எங்கள் அப்பா மூஞ்சில நான் முழிக்கவே கூடாது. இது என்னடா இது, எப்படிப்பா அப்படியெல்லாம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, அந்த மாதிரி ஒரு இடமா எனக்கு கொடுங்க நவகிரகத்தில். ஏன்பா, எங்க அம்மா தானே சொல்லாம போய் சொல்லி அவர் கூட வாழ்க்கையை நடத்தி எங்களை பெற்றுக்கிட்டா. நானா தப்பு பண்ணேன்? எனக்கும் எங்க அண்ணனுக்கும் தான் சண்டை. அது நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க அடிச்சுப்போம், நாளைக்கே ஒன்னா கூடிப்போம். அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து. ஆனா எங்க அம்மா செய்த தவறுக்கு பிள்ளை நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? தண்டனை கொடுப்பதாக இருந்தால் என் தாய்க்கு மட்டும் கொடுத்திருக்க வேண்டும். அவர் என்னையும் சேர்த்து நீ எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொன்னார். அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் நான் அவர் முகத்தில் முழிப்பதாக இல்லை. அப்படியாப்பா, சரி, இப்ப என்னப்பா செய்யணும்? ஒன்றும் இல்லை, நவகிரகத்தில் அவர் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கார்? அவர் எப்பயுமே கிழக்க தான்ப்பா பார்ப்பார். அப்பனா நான் மேற்க பார்க்குறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைய வரைக்கும் பார்த்துக்கவே இல்லை. 4 யுகம் ஆயிருக்குது. எவ்வளவு? 4 யுகம் ஆயிருக்கு. இன்னைய வரைக்கும் பார்த்துக்கவே இல்லை. சனி, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்தர சனி, மங்கு சனி, பொங்கு சனின்னு பல சனிகள் உண்டு. அதில் 7.5 சனி என்பதுதான் அதிக துன்பம் என்று சொல்லக்கூடியதை தரவல்லது. அவரவர்கள் வாழுகிற பொழுது செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்றார் போல, செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏற்றார் போல நமக்கு தண்டனை தரக்கூடிய பெருமானாக சனி பகவான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனி பகவான் நவகிரகங்களில் ஒருவராக அங்குதான் பட்டம் வாங்கினார். இப்ப அதுக்கு அடுத்து ஒன்று கேட்டார், சுவாமி பட்டம் கொடுத்துட்டீங்க, எனக்கு வேலை என்ன? அப்பா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ வலம் வா. அப்படியா, சரி, நான் என்னென்ன வேலை செய்யணும்? அப்பா நீ பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். நீ ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கரெக்டா 30 வருஷம் முடிஞ்சு போயிடும். 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை நம்மை பிடிப்பார். 7.5யோடு சேர்த்தீங்கன்னா 30 வருஷம் வந்துடும். 12 ராசி கரெக்டா இருக்கா? அந்த 12 ராசியிலே ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை கடப்பார். பக்கத்து வீடுக்கே போறதா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரா? 2.5 வருஷம் ஆகும்னு அர்த்தம். மந்தகாரகன்னு பேரு. மெதுவாதான் நடப்பார். கால்கள் 2ம் அவருக்கு ஊனம். இது சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் புராணத்தை சொல்லணும்னா இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதைன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி அவங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் போய் அவர் கால் ஊனமாயி பார்வதி தேவியார் கால்கள் சிறுத்து போக கடவுதுன்ற சாபம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இறைவனுடைய கருணையினால் இப்போ 12 ராசிக்கு இவர் மாறி வரணும். அப்ப நீ பிடிச்சுக்கோ, யார வேணாலும் பிடி, எல்லாரையும் பிடி. அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றார் போல வாழுகிற பொழுதே தண்டனையும் கொடு, அனைத்து சுகபோகத்தையும் அனுபவத்தையும் கொடு. சனியை போல கொடுப்பவர் எவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவர் எவரும் இல்லை. ஒன்னே ஒன்று, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பம்மா செய்யக்கூடிய கர்மவினை, தாத்தா பாட்டி செய்யக்கூடிய கர்மவினை, தான் முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினை, இது 3ம் சேர்த்து பெனால்டி போட்டு வட்டியும் முதலுமாக 7.5 நாம அனுபவிக்க வேண்டும். ஒரு மனிதர் 100 ஆண்டு காலம் வாழுகிற பொழுது கிட்டத்தட்ட நாம 3 முறை அவருக்கு அடிமையாகுவோம். 3 முறை நம்மை வலம் வருவார்னு அர்த்தம். 30 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா கணக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம் பிராணன் பிரிகிறது அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு சனி திசை நமக்கு கெடுதல் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் பிராணன் என்பது பிரியும். இவர் தொட்டு விட்டா அண்ணா பிடிப்பார்னு அர்த்தம். இவர் தொட்டு விட்டுட்டார்னா அண்ணா தொடுவார்னு அர்த்தம். அண்ணா அதுக்கப்புறமா தான் வருவார். இவர் தொட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார்னு அர்த்தம். யமன் வருவார், இல்லைன்னா வரமாட்டாருன்னு அர்த்தம். இறைவனுடைய கருணையினால் ஈஸ்வர பட்டம் வாங்கி கொண்டு புறப்படுகிறார். பட்டத்தை கொடுத்துட்டு நவகிரகத்தில் ஒருத்தராகிட்டு புறப்பட்டார் சிவபெருமான். சுவாமி கொஞ்சம் நில்லுங்கோன்னார். நீங்க பாட்டுக்கு பட்டம் கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு கைலாயத்தில் போய் உட்காந்துட்டா அதை நான் யார் மேல பிரயோகம் பண்ணி பார்க்கறது? அதை நான் யார் மேல சுவாமி பிரயோகம் பண்ணி பார்க்கறது? எனக்கு இங்க பக்கத்துல யார தெரியும்? என் குருநாதர் ஒருத்தர் தான் இருக்கார். எடுத்ததுமே குருநாதர் போட்டோன்னா நான் அவர் ஏற்கனவே இங்க காவல் தெய்வமா இருக்கார். பற்றாக்குறைக்கு இங்க தான் நான் இருந்து தவம் பண்றதுக்கு இடம் கொடுத்து லிங்கத்தை அமைச்சு எனக்கு இப்படிதான் பண்ணணும்னு பூஜை எல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார். மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அப்பா, முதல்ல அம்மா. அப்பா யாரு? எனக்கு உதவியே இல்லை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என் குருநாதர் எனக்கு தெய்வம். சுவாமி இப்ப தெய்வமா வந்து நீங்க தான் எனக்கு காட்சி கொடுத்து பட்டத்தையும் கொடுத்துருக்கிறீங்க.
வரம் கொடுத்தவர் தலையில் கையை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதனால் சுவாமி எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்கோ, நேரம் ஒதுக்கி கொடுங்கோ. டே அப்பா, நான் ரொம்ப பிஸியான ஆளு, என்ன போய் நேரம் ஒதுக்கி கொடுக்க சுவாமி, வரம் கொடுக்கிறதுன்னு வந்துட்டீங்க, 1000 வருஷம் உங்க இடைவிடாது மூச்சு காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு உங்கள் திருநாமத்தை சதா சர்வகாலம் ஜபித்துக் கொண்டிருந்திருக்கின்றேன், அப்ப எனக்கு இது கூட செய்ய மாட்டீர்களா? சிவபெருமான் பார்த்தார், இன்னைக்கு விடாப்புடியா நம்மளை பிடிச்சிட்டான் போல இருக்குது, இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கு, பட்டம் கொடுத்துட்டோம்ல, இனிமே நாமும் சேர்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும்னு, சரிப்பா 90 நாள் டைம் தரேன், 3 மாத காலம் டைம் தரேன், முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோன்னார். முடிஞ்சா பிடிச்சுக்கோன்னார். சிவபெருமான் முன்னாடி போறார், சனீஸ்வரர் பின்னாடி வரார். எல்லாம் வீதி இப்போ சைதாப்பேட்டை தெரு தெருவா போயின்னு இருக்கார். மக்கள் மொத்த பேரும் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது? சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில்ல இப்பதான் ஈஸ்வர பட்டம் வாங்கினாராம் சனீஸ்வர பகவான். சிவபெருமான் முன்னாடி வரார். சிவபெருமான் முன்னாடி வரார், பின்னாடி சனீஸ்வரர். சிவபெருமான் நல்லவர், சிவசிவ என்கிலர் தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே, அவர் நமக்கு தீங்கே செய்ய மாட்டார், குற்றமே குணமாக கொள்ளினும், என் குழந்தை என்ன தவறு செய்தாலும் மன்னிக்க கூடிய ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான். அதனால சிவபெருமானை யாரும் வணங்க வேண்டாம். புதுசா பதவி ஏற்றிருக்கிறான் ஒருத்தன், அவன் குணம் இன்னைய வரைக்கும் நமக்கு தெரியாது. அண்ணங்கையில் இருக்கிறது எல்லாமே அவனுக்கு வேணும்னு பிடுங்கினவன், பத்தாக்குறைக்கு அண்ணனுக்கு தர்மராஜா பட்டம் கொடுத்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஈஸ்வர பட்டம் கேட்டு வாங்கினவன். அவங்கிட்ட கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நவகர்கத்தில் வேற ஒருத்தனா வேற மாறி இருக்கான். இப்ப வேற 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை நம்ம வேற பிடிக்க போறதாக சொல்றாங்க. அதனால சிவபெருமானுக்கு கும்பிடு போட வேண்டிய நாம எல்லாம் ஈஸ்வரனை பட்டம் கொடுத்த சனீஸ்வரனுக்கு கும்பிடுவோம். சனீஸ்வரா வணக்கம். நல்லவர்கள் பகை இருக்கலாம், ஏன்னா அவன் நிச்சயமா நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். ஆனா கெட்டவர்கள் பகை இருந்தா நம்மளை எப்படா கவுக்கலான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்பனா என்ன அர்த்தம்? ஈஸ்வரருக்கு விட வேண்டிய கும்பிடு மட்டும் பின்னாடி இருக்கிற யாருக்கு விழுது? சனீஸ்வரருக்கு விடு. சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம். இது உலகம் முழுவதும் பரவி போச்சு. இப்பெல்லாம் பரவணும்னா ஒரு விஷயமும் கிடையாது, ஒரே ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணா போதும், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை விட இந்த யூடியூப்பில் ஒரே ஒரு இடத்துல ஒரு சேனலில் விட்டிங்கன்னா போதும், அது அப்படியே பரவிடும். ஒரு சேனலில் போச்சேன்னா 1 கோடி பேர் பார்த்துருவாங்க ஒரு செகண்டில், அவ்வளவுதான் முடிஞ்சிடுது இல்லையா? ஒரு செகண்ட்லேயே மொத்தமும் பார்த்துடுறாங்க. இப்படி எல்லா இடத்திலும் பரவியது. பார்த்தா சிவபெருமான், என்னடா இது, ஏண்டா நான் என்னடா பண்ணேன், எனக்கு விட வேண்டியதெல்லாம் உனக்கு விழுந்துட்டு இருக்கு. சுவாமி அது என் பேரில் தப்பில்லை, நான் அவங்கள கும்பிடுன்னு நான் சொன்னேன், அவங்களா என்ன பார்த்து பயந்து போய் கும்பிட்டா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? சரி, இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது. பார்த்தார், பெரிய குளம், தாமரை பூத்து குலுங்கி இருந்தது. அந்த தாமரை தடாகத்துக்குள்ள போய் இறங்கினார். சனீஸ்வரர் பார்த்தார், நான் எவ்வளவு காலம் தவம் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன், ஆமா இவர் எதற்காக இந்த தாமரை குளத்துக்குள்ள இறங்குறார்? சரி, எப்படியா இருந்தாலும் குளத்துல இறங்கினவர் ஏறிதானே ஆகணும், அங்கேயே உட்காரலான்னு கரமேலே உட்கார்ந்தார். உட்கார்ந்து அடுத்த வினாடி நேரா சிவபெருமான் போனார். தாமரை வணக்கம்னார். சுவாமி தாங்களா, என்னை நாடி வந்ததின் காரணம் என்ன? மேல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானா? ஆமா சுவாமி, ஈஸ்வர பட்டம் கொடுத்தீங்களாமே, நான் கூட கேள்விப்பட்டேன் சுவாமி. ஓ வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆமா சுவாமி, எப்படியும் எல்லாருக்கும் விஷயம் தெரியுகிற பொழுது எனக்கும் தெரியாதா? இந்த குளத்தில் குளிக்க வருகின்றவர்கள் அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இப்பொழுது முதல் தலைப்பு செய்தியே இதான் சுவாமி. சரி, இந்த விஷயத்தெல்லாம் கேளு. அது இருக்கட்டும், ஆமா அவன் பார்க்காத இடம் தொடாத இடம் ஏதாவது இருக்கா? சுவாமி என் மனைவி கூட தொட முடியாத இடத்தை நான் வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. இது என்ன இது, மனைவி கூட தொட முடியாத இடமெல்லாம் ஏதாவது இருக்கின்றதா என்ன? சுவாமி நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் சுவாமி. அப்படியா, எந்த இடம் சுவாமி? உங்களுக்கு மொட்டை மாடி வேண்டுமா, அண்டர் கிரவுண்ட் வேண்டுமா? இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த சனியனுடைய பார்வை என் மேல படாம இருக்கணும், அவன் என்ன தொடாம இருக்கணும், அந்த இடம் இருந்தா காட்டு. சுவாமி இந்த தண்டினுடைய இடைப்பட்ட பகுதியில இடம் இருக்கும்,
ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளர பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட பகுதியில் போய் தாங்கள் வாசம் செய்து கொள்ளுங்கள் சுவாமி. அந்த இடத்தில் என்னை மீறி என் மனைவி கூட தொட முடியாது சுவாமி. தாவரத்திற்கு எத்தனை அறிவு, புல் செடி மரம் செடி கொடிகள்லாம் எத்தனை அறிவு? ஒரு அறிவு. உலகத்தை படைத்து காத்து அருள் செய்து கொண்டு அனைவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானை கொண்டு போய் ஒரே ஒரு அறிவு படைத்த தாவரத்தினுடைய இடைப்பட்ட பகுதியில் கொண்டு போய் நிக்க வச்சு 90 நாள் வாசம் செய்ய வச்சுட்டார். இப்ப வச்சாச்சு, அங்க 90 நாள் கடிஞ்சிடுச்சு. இப்ப கடிஞ்ச உடனே கரை ஏற போகிறார். அந்த இறைவன் இருக்கின்ற வரைக்கும் 90 நாள் அந்த தாமரை 1008 இதழ் அப்படியே பூத்து குலுங்கி இருந்துச்சு. ஒரு இலை கூட வாடல, ஒரு இதழ் கூட வாடவே இல்லை. இப்ப இறைவன் விட்டு விலகினார், அது வாடி போச்சு. திரும்பி பார்த்தார், இருந்த இடத்தை எப்பயும் திரும்பி பார்க்கணும். பெரிய பங்களாவிடே கட்டிட்டு போனா கூட என்ன பார்க்கணும்? குடிசையில இருந்து ஒரு செகண்ட் உட்கார்ந்து எந்திரிச்சு போனா அந்த குடிசை சொல்லுமா, இவ்வளவு காலம் வெயிலுக்கும் மழைக்கும் பனிக்கும் நீ எனக்கு இடம் கொடுத்தாய், உனக்கு நன்றின்னு அந்த இடத்துல பூமி மாதாவுக்கு நன்றி சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம புது வீட்டுக்கு குடியேறணும். இல்லைன்னா அந்த குடிசை சாபம் கொடுக்குமா. என்ன தெரியுமா? இந்த குடிசையில் இருந்துதான் அந்த கோபுரத்தை கட்டினாய். அப்போ ஒரு வார்த்தை விடுமா, இந்த குடிசையை மறந்து விட்டு நன்றியை மறந்து செல்லுகின்றாய், அந்த மாளிகையும் ஒரு நாள் குடிசையாக மாறும் என்று சொல்லி சாபம் கொடுக்குமா. யோசிச்சு பாருங்க. இப்ப இறைவன் என்ன பண்றார்? இருந்து 90 நாள் இடம் கொடுத்ததல்லவா இந்த தாமரை. சற்று அப்படி பார்த்தார். பார்த்த அடுத்த வினாடி, ஏன் வாடி விட்டாயினார். சுவாமி, நீங்க இருந்தீங்க, இவ்வளவு நேரம் பூத்திருந்தேன். இறைவன் இல்லை என்றால் வாடி விடுவார்கள் அத்தனை பேரும். அதனால என்னிடத்தில் இப்பொழுது இறைவன் இல்லை, நான் வாடி விட்டேன். சரி, மீண்டும் நீ பூர்க்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? சுவாமி, என்ன கேட்டாலும் தருவீர்களா? நீ என்ன கேட்டாலும் தருவேன்னார். சுவாமி, ஒரு வரம் தருவீங்களா? இல்ல, நீ என்ன கேட்டாலும் எத்தனை கேட்டாலும் தரேன்னார். ஆஹா, இதுதான் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு என்று பயன்படுத்தி நாம் அந்த என்ன கேட்டிருப்போம். சைதாப்பேட்டை கீழே பக்கத்தில் ஒரு 40 ஏக்கர். அந்த 40 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர்ல வீடு, ஒரு 20, 10, 15 ஏக்கர்ல நல்ல தோட்டம். இப்படியெல்லாம் கேட்கறதோட மட்டும் இல்லை, அப்புறம் என்ன சொல்லுவான், கூப்பிட்ட குரலுக்கு ஒரு 40 பேர் வேலைக்காரரு, ஒரு பென்ஸு காரு. ஒன்னா கேட்போம், சும்மா வர்றதே ஏன் விடுவானே, BMW ஒரு 4 காரு, 3 வேலைக்கு 30 சோறு, இன்னும் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அது நம்ம சொல்லிட்டே போனா நீண்டுட்டு தான் போவோம். இப்படியெல்லாம் கேட்போம். ஏன்னா ஆசைக்கு அளவே கிடையாது, நமக்கு தான் அளவே கிடையாது. அதனால எவ்வளவு வேணாலும் கேட்போம். ஆனா ஒரே ஒரு அறிவு படைத்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை என்ன கேட்டது தெரியுமா? இறைவா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளையும் பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானா இருக்க வேண்டும் என்று கேட்டது. எல்லாரும் கை தட்டலாமே. இது கூட கேட்டு வாங்க வேண்டியதாக இல்லை. கதை கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்ல மறந்துட்டீங்க. நான் எனக்கு கைத்தட்டல் கேட்கல. ஒரே ஒரு அறிவு இருந்தாலும் கூட அந்த அறிவை பயன்படுத்தி இறைவனை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானா இருக்க வேண்டும் என்று கேட்டதே அந்த தாமரைக்கு தான் கேட்டேன், நான் எனக்கு கேட்கல. நீங்க நினைச்சுக்கலாம் இதை நான் எனக்கு கேட்டேன்னு. இல்லை, தாமரைக்கு கேட்டேன். ஏன்னு கேட்டா, நாம இறைவனை போய் வணங்குறோம், ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுதான் வணங்குறோம். ஆனா அது சுயநலத்திற்கு அதுக்கு கேட்கல. நான் இறைவனை பூஜிக்கக்கூடிய மலர்களில் முதல் மலர் நானா இருக்கணும்னு கேட்டுச்சு. அது கூட சிவனுக்கு மட்டும் கேட்கல, அனைத்து கடவுளுக்கும் நான் முதல் மலரா இருக்கணும்னு கேட்டுச்சு. நாமும் என்ன பண்ணலாம்? இறைவனை வணங்குவதற்கு, இறைவா இப்பிறவி போனாலும் எப்பிறவி வாய்த்தாலும் கூட இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்டதற்கு போல நாமும் கேட்கணும். இப்ப அதை தான் அது கேட்டுச்சு. ஒன்னு கொடுத்துட்டு ரிட்டன் திரும்பினார். அப்பா வரட்டுமான்னார். சுவாமி, என்னது இது சுவாமி, 3 மாசம் இடம் கொடுத்துருக்கிறேன், உலகத்துக்கே படியலக்கிற ஈஸ்வரன்னு சொல்லிக்கிறாங்க, ஒரு வரம் கொடுத்துட்டு போறீங்களே, நியாயமா சுவாமி? சரிப்பா, என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லை சுவாமி, ஆய கலைகள் 64க்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியார் என் மீது அமர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும், வெண் தாமரை மலர் மீது.
தந்தேன்னார். அடுத்து ஒரு அடி எடுத்து வச்சு திரும்பி பார்த்தார், மறுபடியும் வாடி இருந்தது. இது என்னது, மனிதர்கள் ஆசையை காட்டிலும் இந்த தாவரத்துக்கு அதிக ஆசை இருக்கும் போல இருக்கேன்னு நினைச்சு அடுத்து என்னன்னார், ஒன்னல்ல சுவாமி, 8 லட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி செந்தாமரை மலர் மீது அமர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அதையும் தந்தேன்னு சொல்லி அடுத்த அடி எடுத்து வச்சு திரும்பி பார்த்தார், மறுபடியும் வாடி இருந்தது. 3 வரம் கொடுத்து இன்னமும் வாடி இருக்கே, என்னன்னார், ஒன்னும் இல்லை சுவாமி, இந்த கரை மேல ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, ஆமா, உங்களையே பிடிச்சு இந்த ஆட்டு ஆட்டுறான்னா இந்த உலக மக்களை எந்த ஆட்டை ஆட்டி படைப்பானோ தெரியல சுவாமி. அதனால 300, அதாவது 90 நாள் இருந்து நீங்க வாசம் பண்ணீங்கல்ல, இந்த 3 மாத காலம் வாசம் செய்தீர்கள்ல, அதை ஒடிக்கிற பொழுது ஒரு நூல் வரும் அல்லவா, அந்த தாமரை தண்டினுடைய நூலை கொண்டு எவர் ஒருவர் சிவாலயத்திலேயோ அல்லது தங்கள் இல்லத்திலேயோ குறைந்தபட்சம் ஒரு 11 நாள், 21 நாள், 48 நாள் விளக்கேற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, அப்பம்மா செய்த பாவம், தாய் தந்தையர் செய்த பாவம், முன் ஜென்மத்தில் செய்த பாவம், மூதாதையர்கள் செய்த பாவம், இது அத்தனையும் விலகி, சுவாமி இன்னும் நான் முடிக்கலன்னார். தந்தேன்னு சொல்லி இப்படி கையை தூக்கலான்னு பார்த்தா சுவாமி இன்னும் நான் முடிக்கலன்றார் இவரு. இந்த தாவரம் சொன்னோன்னே என்னன்னார், ஒன்னும் இல்ல சுவாமி, இந்த விளக்கு ஏத்துறாங்க இல்லையா, அப்படி ஏற்றியவர்களுக்கு இவ்வளவும் தந்த பிறகு இன்னும் ஒன்னையும் நீங்க தரணும் சுவாமி. என்னது, திருக்கைலாயத்தில் இடம் தரணும் சுவாமி. நமக்காக வாதாடிய ஒரு அறிவு தாவரம் தாமரை. எல்லாம் எவ்வளவு அற்புதமான ஒரு விளையாடல் இல்லையா, எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்போ அதை கேட்ட அடுத்த வினாடி கொடுத்து விட்டு திரும்பி இறைவன் அங்கிருந்து புறப்பட்டார். இப்பொழுது பூத்து குலுங்குகின்றது அந்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை. அடுத்த வினாடி அங்கு போன கரை ஏறார் சிவபெருமான். அங்கு பார்த்தார் சனீஸ்வரரை. சனீஸ்வரா, இன்னுமா நீ போகலன்னார். சுவாமி, வரம் கொடுத்து எங்க அப்பனுக்கு எதிர் திசையில என்ன நிக்க வச்சு நவகிரகத்துல ஒருத்தராக ஆக்கி, அது மட்டும் இல்லாம பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போல பலனையும் கொடுக்க வச்சு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக வேண்டாமா? அது மட்டும் இல்ல, இந்த 90 நாள் நீங்க இருந்தீங்கல்ல, நீ தான் என்ன தொடவே இல்லையே, என்னை தான் நீ பிடிக்கவே இல்லையா? யார் சொன்னது சுவாமி? ஒரே ஒரு அறிவு படைத்த தாவரத்தினுடைய இடைப்பட்ட பகுதியில் கொண்டு போய் உங்களை மனைவியை பார்க்காம, குழந்தைகளை பார்க்காம, ஊரை பார்க்காம, உலகத்தை பார்க்காம, 33 தேவர்கள் உங்களை வணங்காம, எங்கு சிவபெருமான் காணவில்லை, எங்கு சிவபெருமான் காணவில்லை என்று 90 நாளாக உலக மக்கள் அனைவரும் பேப்பர்ல இருந்து டிவியில இருந்து அனைவரும் எங்க போட்டு வலை போட்டு தேடிக்கொண்டு இருக்க, நீங்க ஒரு அறிவு படைத்த தாவரத்தின் இடைப்பட்ட பகுதியில், தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில வாசம் செய்ய வைத்திருக்கிறேனே, அதுதான் சுவாமி நான் உங்களை பிடித்த காலம் என்றது. இறைவன் தெரியாமலேயா போய் அங்க நின்னார்? இல்லைங்க, தெரிஞ்சே நின்னார். ஏன் தெரியுமா? நான் கொடுத்த வரத்தை நானே மதிக்காவிட்டால் நாளைய தினத்தில் உலக மக்கள் எப்படி மதிப்பார்கள் என்கின்ற காரணத்தினால், தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற காரணத்தினால், கருணையே வடிவான சிவபெருமான் 90 நாள் போய் அந்த தாமரை தண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் போய் வாசம் செய்தார். மகாலட்சுமியினுடைய கடாட்சம், சரஸ்வதியினுடைய கடாட்சம், 7.5 சனியிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், திருக்கைலாய பதவி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் ஏதாவது ஒரு சிவாலயத்தில், இல்லைன்னா உங்க இல்லங்களில் கூட முழுசா அதை திரி போட்டு ஏத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போடக்கூடிய திரியில் ஒரே ஒரு நூல், தாமரை தண்டனுடைய நூல் இருக்கு பாருங்க, ஒரு நூல், அதுல ஒரு இலை சேர்த்துக்கலாம். என்ன, கிட்டத்தட்ட ஒரு 20 தாமரை தண்டு உடைச்சிங்கன்னா தான் ஒரு திரி ஆகும். அதுல மெல்லிய நூல் இலை மாதிரி வரும். அதனால முழுசா போடணும்னா நம்மால போட முடியாது. ஆனா ஒரே ஒரு நூல் சேர்த்து கொள்ளலாம். அதே போல இன்னொன்றுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. வாழை தண்டனுடைய நாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு, வெள்ளருக்கனுடைய நாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கு. இது 3க்கும் சிறப்பு என்று சொல்லக்கூடியது உண்டு. வாழை தண்டு நார் போட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழையடி வாழையாக சந்ததி வளரும் என்பது ஐதீகம். இப்ப இந்த 3 சரஸ்வதி கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம், சனீஸ்வரனுடைய
துன்பம் நமக்கு சனி பிடிச்சா நமக்கு துன்பம் அதிகமா வராம இருக்கிறதுக்கு இந்த தாமரை தண்டனுடைய நூலை பயன்படுத்தலாம். வெள்ளருக்க நார் என்று சொல்லக்கூடியது பயன்படுத்தினா விநாயக பெருமானை வணங்கிய பாக்கியமோ, இந்த பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடியதையும், ஏதாவது மூதாதையர்கள் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை என்று சொல்லக்கூடியதையும், சிவன் சொத்து என்று சொல்லக்கூடியதை நாம் அனுபவித்ததனால் அதனால வரக்கூடிய பாவ வினைகள் எல்லாம் இந்த வெள்ளருக்க நாரினாலே நமக்கு தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். இத்தனையும் நடந்த இடம் காசியம்பதி. இத்தனையும் நடந்த ஒரு இடம்தான் காசியம்பதி. கங்கையினுடைய சிறப்பு, இந்த காசிக்கே இவ்வளவு சிறப்பு சொன்னா மற்ற தலத்துக்கெல்லாம் எவ்வளவு சிறப்பு சொல்லணும்னு தெரியும். ஏன் இதை காசியை மட்டும் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, ஒரு முறையாவது காசியம்பதிக்கு என்ன கேட்டீங்கன்னா, மற்ற மதத்தினர் எப்படி மெதினா மெக்காவுக்கு போறாங்களோ, ஜெருசலத்திற்கு போகிறார்களோ, அதுபோல இந்துக்களாக இருக்கக்கூடிய அனைவரும் நாம் அனைவரும் என்ன பண்ணோம், ஒரு முறையாவது காசியையும் ராமேஸ்வரத்தையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நாமும் ஒரு நியதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலத்தினுடைய சிறப்புகள் அத்தனையும் என்னென்ன இருக்கோ ஒன்று விடாம நம்ம பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டு வருவதனுடைய ஒரு காரணம். அடுத்தது கங்கையினுடைய பெருமை என்று சொல்லக்கூடியது. சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் திருக்கைலாயத்தில் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, பக்கம் பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது கங்கையினுடைய பெருமையை பற்றி நாரத மகரிஷி அங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறார். சொன்ன உடனே பார்வதி அம்மையாருக்கு ஒரு சில கேள்வி மனசுல, நம்ம விட அவ சிறந்தவ போலுகுது. இந்த பெண்களுக்கே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல, நம்ம விட யாராவது கொஞ்சம் அழகா இருந்துட்டா அவ கொஞ்சம் பொறாமையா இருக்கும், என்னை விட அவ கொஞ்சம் அழகா இருக்கா, நம்மளை விட நம்ம முடியை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா என்னை விட அவளுக்கு கொஞ்சம் அழகாகுது. எல்லாருக்குமே அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அம்பாளுக்கு அந்த குணம் இல்லை, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், சுவாமி இந்த கங்கைக்கு என்ன பெருமை? என்ன பார்வதி இப்படி கேட்டுட்ட, கங்கைக்கு என்ன பெருமைன்னு வேற கேட்குற? கங்கைக்கு என்ன பெருமை இல்லை? இல்லை சுவாமி, எல்லாரும் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கங்கையில மூழ்கி எழுந்தால் பாவங்கள் அனைத்தும் விலகும், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு சந்தேகம் சுவாமி. என்ன சந்தேகம்? உண்மையாகவே அந்த கங்கையில குளிச்சா பாவம் போயிடுமா சுவாமி? அப்படி ஒரு சந்தேகம். யாருக்கு? அம்பாளுக்கு. இதை கேட்ட உடனே சிவபெருமான் சொன்னார், அம்பிகை நான் வாயால சொல்லணுமா செயலால காட்டணுமா? சுவாமி வாயால எல்லாரும் தான் சொல்லிட்டாங்க, நானும் இந்த காதால எவ்வளவுதான் கேட்கறது, அதனால செயல்ல காட்டினால், தத்ரூபமாக காட்டினால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படியா? சரி, அதுக்கு நீ ஒரு வேஷம் போடணுமே. என்ன சுவாமி வேஷம்? நான் என்ன வேஷம் போடுறேனோ அதுக்கு தகுந்தாற் போல நீ அந்த வேஷம் போடணும். சுவாமி நீங்க என்ன வேஷம் போடுவீங்க? அந்த அம்மா நினைச்சா எப்படியும் 1 லட்ச ரூபாய் பட்டுப்புடவை கட்டிட்டு ஒரு 40 கிலோ தங்கத்தை எடுத்து மாட்டிட்டு பூட்டிட்டு அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல புறப்படுவார் போல இருக்கேன்னு இந்த அம்மா நினைச்சுட்டு இருக்கா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட். இந்த கண்ணு முடியிலிருந்து இந்த புருவம் வரைக்கும் எல்லாம் ஒயிட். பார்வதி புறப்படலாமா? சுவாமி யார் நீங்க? என்ன அடையாளம் தெரியலையா பார்வதி? சுவாமி நீங்க யாருன்னு தெரியல சுவாமி. நல்லா பாரு. சுவாமி அப்போ நான் என்ன வேஷம் போடணும்? இந்த கிழவனுக்கு ஏற்ற மாதிரி கிழவி வேஷம்தான் போடணும். இந்த கிழவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேஷம்? கிழவி வேஷம்தான் போடணும். உடனே என்ன பண்ண அந்தம்மா, இந்த 1 லட்ச ரூபாய் பட்டு புடவை இன்னைக்கும் கட்ட முடியாது போலுகுது. இந்த 1 லட்ச ரூபாய் பட்டு புடவை இன்னைக்கு வரைக்கும் கட்ட முடியாது போல இருக்குன்னு அந்த அம்மா எடுத்து வச்சுட்டு கிழவி வேஷத்தை போட்டுக்கொண்டு புறப்பட்டாங்க. சுவாமி எங்க போறோம்? அதான் சொன்னியே கங்கையினுடைய பெருமை என்னன்னு காட்டணும்னு சொன்ன இல்லையா, திருவிளையாடல் ஆரம்பவா போகலான்னார். 2 பேரும் வந்தாங்க. சுவாமி நான் இப்போ என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் சொல்ற மாதிரி சொல்லுன்னார்.
என்னது? இந்த அம்மாவுக்கு அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா இல்லைன்னா கைலாயத்திலிருந்து இந்த அம்மா புறப்பட்டு இருக்க மாட்டா. அதனால வா கங்கைக்கு போகலாம், காசிக்கு போகலான்னு அழைச்சிட்டு வந்துட்டார். வந்தவர் கங்கையினுடைய படித்துறையில உட்கார்ந்துட்டார். எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து 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 குளிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவரவர்கள் பாவத்தை கழுவுவதற்காக குளிக்கிறாங்க. அப்படி குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நீராடி கொண்டிருக்கிற பொழுது, இப்ப சொல்றார் சிவபெருமான், சுவாமி என்னன்னே சொல்லாம என்ன 1 மணி நேரமா உட்கார வச்சிருக்கீங்களே, எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க பாத்தியா? பார்த்தேன் சுவாமி. நீயும் நீராடுறியா? சுவாமி நான் ஆகாச கங்கையில் ஏற்கனவே நீராடிட்டேன் காலையிலேயே. அப்படியா? சரி, இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த போகிறவங்க வரவங்க கிட்டலாம் நீ கேட்கணும். சுவாமி என்ன கேட்கணும்? ஏதாவது அம்மா பிச்சாந்தேகி? சேச்சே, அதெல்லாம் நான் ஏன் கேட்க போகிறேன்? நான் எடுக்கிற பிச்சையை உன்னெல்லாம் நான் எடுத்தாலும் எடுப்பேன், உன்னை எடுக்க விட மாட்டேன், கவலைப்படாத. நான் எடுத்தாலும் எடுப்பேன், உன்னை விட மாட்டேன். ஏன்னா ஈஸ்வரன் பொண்டாட்டி பிச்சை எடுத்தாலான்ற பேரெல்லாம் வேண்டாம். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதே. சுவாமி என்னதான் கேட்கணும்? பார்வதி மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ, தைரியம் அதெல்லாம் கைவிடக்கூடாது. சுவாமி நான் எப்பொழுதுமே வீரத்தில் சிறந்த பெண், எனக்கு பேரே வந்து ஆதி பராசக்தி அப்படின்னு பேரு. அதனால வீர திருமகள்னே பட்டம் கொடுத்துக்கிறாங்க, எனக்கு மலைமகள் என்கின்ற பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் அந்த பயம்லாம் இல்லை. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டேன்னா கண்டிப்பாக பயப்படுவேன். அதுக்காக தான் நான் முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன்னாரு. என்னமோ தெரியல, என்னென்னமோ சொல்கிறாரு, ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் பார்வதி? போட்டுக்கிறது கிழமை வேஷம் இல்லை, வேற வயசு என்ன இருக்குன்னு வேற கேள்வி வேற. என்ன ஒரு 99 இருக்கும். ஏன் பார்வதி எல்லாரும் சொல்கிறாங்களே ஒரு 100, 105, 110 அப்படி சொல்லக்கூடாதா? 99ஓடவே நிறுத்திட்டியே. இது என்ன சுவாமி 99 இருக்கட்டும் சுவாமி, 29 நல்லா இருக்குது, ராசியான நம்பரு. அப்படியா? சரி, உனக்கு என்ன இருக்கும்? என்ன சுவாமி எனக்கு ஒரு 98 இல்லை ஒரு 97 இருக்கும் சுவாமி. அப்படியா? இப்போ உனக்கு 7 தான், சொன்னாலும் சொல்லனாலும் அப்படின்னு சொல்லி முடிச்சு, சுவாமி இன்னும் நீங்க என்னன்னே சொல்லாமையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஒன்றும் இல்லை, இதை குளித்து விட்டு நீராடி விட்டு செல்லுகிறார்கள் அல்லவா, கரையேறுகிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் இப்ப நான் இப்படி படுத்துப்பேன், நான் கீழே படுத்துப்பேன், என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும். சிவ சிவா சுவாமி இதுக்காகவா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நான் அங்கிருந்து வந்தே இருக்க மாட்டேன். அது இப்படின்னு நான் சொல்லாம கூப்பிட்டதுனால தான் நீங்க வந்த, அது எனக்கு தெரியும். ஆனால் இப்ப நீ கேட்டலையா கங்கையினுடைய பெருமை என்ன என்று எனக்கு திருவிளையாடல் மூலியமாக காட்டி அருளுங்கள் என்ப அல்லவா, அதனால் இப்பொழுது நான் காட்டி அருளுகின்றேன். உடனே சொன்னார், அப்படியே பின்வாங்க கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வாங்க மாட்டேன் சுவாமி. என்ன சுவாமி சொல்லணும்? ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட இப்படி உன் மடியை ஏந்தி கொண்டு, ஐயா நீங்க கோடி பாவம் செய்திருந்தாலும் கூட இந்த கங்கையில் அந்த கோடி பாவம் மூழ்கி எழுந்த உடனே தீர்ந்துவிடும். ஐயா புண்ணியவான்களே, இவர் என் கணவர், இவர் பேர் சுந்தரேஸ்வரர், என் பேர் சொர்ணாம்பிகை. ஐயா உங்க திருக்கரத்தால எந்த புண்ணியவானாவது இந்த ஐயாவினுடைய வாயில ஒரு 3 கை தண்ணி ஊத்துனீங்கன்னா எங்க வீட்டுக்காருக்கு உயிர் வந்துரும். ஐயா ஐயா புண்ணியவான்களே தண்ணியை ஊத்துங்கோ. இது என்னடா வம்பா போச்சு, ஏற்கனவே பண்ண பாவம் எல்லாம் போகணும்னு தான் அந்த கங்கையில வந்து நீராடிட்டு கரையேறி கொண்டு இருக்கிறோம். இந்த தண்ணியை எடுத்து ஊத்துற நேரம் பார்த்து இந்த கிடம் கைலாய பதவியை அடைஞ்சிருச்சேன்னா அந்த பாவத்துக்கு வேற நான் எந்த கங்கையில போய் மூழ்கிறது? ஒரே ஒருவர் கூட அந்த தண்ணியை எடுத்து ஊத்தல. இப்போ அம்பாள் வெற்றி பெற்றதா நினைப்பாளா? மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்குமா? இந்த இருதலை கொள்ளி எலும்புன்னு ஒரு இருக்குல்ல, ஒரு மூங்கில், அந்த மூங்கிலுக்கு சென்டர்ல ஒரு கட்டெரும்பு இருக்கு. இந்த பக்கமும் தீ பிடிச்சிருச்சு, இந்த பக்கமும் தீ பிடிச்சிருச்சு. இப்ப எந்த பக்கம் அந்த எறும்பு வந்தாலும் அந்த எறும்புக்கு கைலாய பதவி நிச்சயம். இப்ப அந்த நிலையில நிக்கிறார். வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னா இறைவன் என்ன ஆவார்னு தெரியாது. ஆனா இறைவன் இல்லைன்னா நமக்கு
இங்க வைக்கிறதும் கிடையாது, இங்க சூடிக்கிறதும் கிடையாது. அப்ப என்ன பண்றது யோசித்து பார்த்தா, சுவாமி அந்த கங்கையின் மீது நான் பொறாமை கொண்டிருப்பது எல்லாம் நினைக்கல சுவாமி. தங்கள் பிராணன் என்று சொல்லக்கூடியது கிடைத்தால் போதும், நான் என்றும் சுமங்கலியாக இருக்க வேண்டும். ஐயா புண்ணியவான்களே, யாராவது ஒரு கை தீர்த்தத்தை என் கணவருக்கு ஊற்ற மாட்டீர்களா? இந்த கங்கையில் மூழ்கி எழுந்த உடனே உங்கள் பாவம் போயிருக்கும் அல்லவா? நீங்கள் நிச்சயமாக எல்லோரும் புண்ணியவான்கள் தான். ஐயா கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்கள், தீர்த்தத்தை ஊத்துங்க. ஒருத்தரும் செய்யல. அதுல ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட கொலை, கொள்ளை, பஞ்சமா பாதகம் அனைத்தும் செய்தார். அவர் நேரா வந்தார். காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி, அன்னபூரணி, ஏ கங்கை மாதா, சிவபெருமானுடைய திருமுடியில் வந்த தாயே, இதுவரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் கோடான கோடி பாவத்தை நான் செய்திருக்கின்றேன். தெரிஞ்சே செய்திருக்கின்றேன், தெரியாமலும் செய்திருக்கின்றேன். இன்றைய தினத்தில் அந்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று பெரிய பெரிய மகான்கள் சொல்லி கேள்விப்பட்டதனால் நான் இங்கு வந்து உன்னிடத்தில் மூழ்கி எழுகின்றேன். இந்த கதையெல்லாம் முழுசா இந்த அம்மா காதல விழுற மாதிரியே பேசின்னு இருக்கிறார் அந்தாள். சரி இதெல்லாம் கேட்டுன்னு உக்காந்துட்டு இருக்கிறான். அந்த அம்மாவை யாராவது ஒரு கை தண்ணி ஊத்தமா, இவர் வேற நடிக்கிறாரா அப்படி ஒரு நடிப்பு. இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி நடிப்பாங்களான்னு தெரியல, அப்படி இவர் நடிக்கிறார். இந்த அம்மாவுக்கு பக்கு பக்கு பக்குன்னு வேற. யாராவது இவ்வளவு பேர் போகிறாங்களே, இவர் வேற முன்னாடியே சொல்லிட்டார், நீ பார்வதி நான் சிவபெருமான்னு உண்மையை சொல்லக்கூடாது. அதை வேற சொல்லி வேற வச்சுக்கிறார். என்ன பண்றதுன்னு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, உண்மையும் சொல்ல முடியல. சரி கேட்ட பொழுது இவர் சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருக்கிறவர் நேரா போனார். ஏ கங்கை மாதா, நான் உன்னிடத்தில் 3 முறை மூழ்கி எழுகின்றேன். இன்றைய தினம் வரைக்கும் யான் செய்த பாவம், என் தலைமுறை என்று சொல்லக்கூடிய தாய் வழி 7, தந்தை வழி 7, என்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை செய்த பாவங்கள் அத்தனையும் விலகி இன்றைய தினத்தில் இருந்து இதற்கு மேல் என் மனம் என்று சொல்லக்கூடியது பஞ்சமா பாதக செயல் எதுவும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இந்த காசி விஸ்வநாதர் மீதும் காசி விசாலாட்சி மீதும் அன்னபூரணியின் மீதும் ஓடுகின்ற இந்த கங்கை தாயே உன் மீதும் சத்தியம் செய்து சொல்லுகின்றேன் தாயே, இன்றோடு யான் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகிவிட வேண்டும். இனிமேல் நான் பாவம் செய்யாமல் இருக்க என் மனம் என்று சொல்லக்கூடியதை தெளிவடைந்து இறைவன் மீது நான் பக்தியை செலுத்த வேண்டும் என்பது திண்ணம், இது சத்தியம். அதனால நான் மூழ்கி எழுகிறேன் என்று சொல்லி 3 முறை அந்த கங்கையில மூழ்கி எழுந்தார். பாவம் மொத்தம் அப்படியே ஆத்தோட அடிச்சிட்டு போச்சு. இப்ப திரும்பி அப்படி பார்த்தார். இப்ப அந்த அம்மா சொல்றா, ஐயா நீங்க உத்தமராக இருப்பீரானும், இதுவரைக்கும் எந்தவித பாவம் செய்யாமல் இருந்தீர்களானாலும் ஐயா ஒரு 3 கை தண்ணியை என் கணவருக்கு கொடுங்கள், அவர் உயிர் பெறுவார். குறைஞ்சபட்சம் எவ்வளவோ அடியார்கள் வந்து 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 லட்சக்கணக்கான பேர் கங்கையில மூழ்கி எழுந்தவர்கள், ஒருவர் கூட அந்த தீர்த்தத்தை தரல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாவத்தை செய்து கொண்டு அந்த நேரத்தில் கூட சண்டை போட்டு வந்து கங்கையில் மூழ்கி எழுந்தவர் இப்ப நேரா வந்தார். இந்த கங்கையில மூழ்கினால் அனைத்து பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நிஜமானால் நான் இப்பொழுது இவருக்கு உயிர் தீர்த்தம் தருகிறேன். அந்த கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து அப்படி வாயில விட்டார். சிவபெருமான் 16 வயசு இளங்குமரனா எழுந்து உட்கார்ந்தார். அந்த அம்மா அப்படி உத்து பார்த்தா, தன்னை தானே அப்படி பார்த்தா. அப்ப அவருக்கு 16ன்னா இந்த அம்மா என்னவா மாறி இருப்பாளோன்னு அப்படி பார்த்த உடனே அந்த அம்மாவும் 16 வயசு இளங்குமரியா உட்கார்ந்துருந்தாங்க. இதை பார்த்த அடுத்த வினாடி பார்வதி தேவியார் இறைவனை வணங்கி சொன்னாங்க, சுவாமி கங்கையின் புனிதத்தை நான் தெரிந்து கொண்டேன், என்னை மன்னியுங்கள். கங்கையின் மீது வைத்திருந்த பொறாமையின் காரணமாக திருவிளையாடலை கேட்டேன், அது என் திருமாங்கல்யத்திற்கே பங்கம் விளைவிக்கும் என்றதை நான் சற்றும் எதிர்பாராத ஒன்று. சுவாமி என்னை மன்னியுங்கள் என்று வணங்கி காசி விஸ்வநாதராகவும் காசி விசாலாட்சியாகவும் அங்கே நிரந்தரமாக குடிகொண்டு அங்கே அவர்களும் மூழ்கி எழுந்து அந்த காசி விஸ்வநாதராக விசாலாட்சியாக அன்னபூரணியாக மாறியதாக காசி புராணம் சொல்லுகிறது. காசி புராணம் சொல்லுது. சரி, இவ்வளவுதானா அந்த காசிக்கு பெருமை
அப்படின்னு நினைப்பீங்க. என்னங்க 4வது தளத்திலேயே இருக்கு, இதுக்கு மேலே இன்னும் போகலையான்னா 4வது தளத்துதே இன்னும் பெருமை நிற்குது. இன்னும் ஒரு பெருமையை சொல்லிட்டு 5வது தளத்துக்கு போகலாம். சரி, கங்கையினுடைய பெருமை இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடியவர் காசியம்பதியில் அங்கு ஸ்ரீசக்கர வடிவம் என்று சொல்லக்கூடியதை அமைத்துவிட்டு வழிபாடு செய்கிறார். அவருக்கு ஒரு முறை சந்தேகமெல்லாம் இல்லை. அங்கு ஒரு மகான் வந்தார். அவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கார், இவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு நடைமுறை கதை அப்படிங்க நடந்துட்டு இருக்கு. வந்த மகான் பார்த்தார், இந்த கங்கை இவ்வளவு பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாலே, இவ்வளவு பாவத்தையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவளா என் பாவத்தை போக்க போகிறாள்னு அப்படி கரையில போய் கால் வைக்க போனவர் கரையிலிருந்து எடுத்துட்டார். உடனே கங்காதேவிக்கு மிக மிக வருத்தம். என்ன இது, இவர் கால் வச்சு நீராடுவார்னு பார்த்தா இந்த மகான் நம்ம இடத்துல நீராடாமையே போகிறாரே. சரி, இவர்கிட்ட கங்காதேவியா போய் 1000 தலை 2000 கையோட போனா பயந்துருவார். எப்படி போகிறதுன்னு பார்த்தார். ஒரு 9 வயசு குமரி சின்ன குழந்தையாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகான் புறப்பட்டு அப்படி போறார். சுவாமி நில்லுங்கோ வணக்கம்னு. இந்த குழந்தை வணக்கம். ஆமாம், கோடிக்கணக்கான பேர் அங்கு நீராடி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, நீங்கள் மட்டும் இப்படி நீராடாமல் போகிறீர்களேன்னார். அதை கேட்ட அடுத்த வினாடி அதற்கு அந்த மகான் பதில் சொல்றார், அம்மா உனக்கு ஞான கண்ணை தரேன், இந்த கங்கையை கொஞ்சம் உற்று பார்த்தா ஒரு பக்கம் மலஜலம், ஒரு பக்கம் பிணக்குவியல், ஒரு பக்கம் பிணத்தினுடைய சாம்பல், இவ்வளவும் கரைக்கிறாங்க. இவ்வளவு பாவத்தை சுமக்கக்கூடியவள் என் பாவத்தை எப்படி போக்குவா? இதை கேட்ட அடுத்த வினாடி அந்த குழந்தை சிரிச்சது. என்ன சுவாமி, ஒரு மகானாக இருந்து தங்களுக்கு இது தெரியாதா? அம்மா தெரியாதனால தான் கேட்கிறேன். சுவாமி, என் வயது சிறியது, நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கிறேன். என்ன, அறிவு இருந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். ஞான சம்பந்த பெருமான் சிறியவர், அப்பர் பெருமான் வயசு பெரியவர். ஞான சம்பந்த பெருமான் பாடிட்டே இருந்தார். ஞான சம்பந்த பெருமான் பாடினார், அப்பர் பெருமான் பாடினார். இப்ப ஞான சம்பந்த பெருமான் பாடியே கதவு திறந்ததா? யார் பாடின உடனே கதவு திறந்தது? அப்பர் பெருமான் பாடிட்டு இருந்தார், கதவு திறக்கல. ஞான சம்பந்த பெருமான் பாடிய உடனே கதவு திறந்துருச்சு. உடனே சொன்னார், அப்பா எனக்கு அந்த திருவருள் இல்லை போலும்னார். சுவாமி, நீங்க பாடிய செந்தமிழ்ல அவர் மயங்கிட்டு இருந்தார். நான் பாடிய தமிழ் அவருக்கு கசந்து விட்டது, உடனே கதவும் திறந்து விட்டது அப்படின்னார். என்னன்னா, வயசு முக்கியம் அல்ல, வயசு அந்த இடத்துல முக்கியம் அல்ல. வியாச பகவான் இருந்தார். ராஜசூய வேள்வி நடக்கிற பொழுது, தர்மராஜா வேள்வி செய்கிற பொழுது வியாச பகவான் அங்க இருக்கின்றார். 33 கோடி தேவர்கள் ஒரு பக்கம் புடைசூழ இருக்காங்க. அங்க பெரியவர்கள் திருதராஷ்டிரர் இருக்கிறார். 886 ஆண்டு காலம் உயிரோட இருக்கக்கூடியவர் பீஷ்மர் அங்க இடத்துல இருந்தார். தர்மராஜா கேட்டார், ஆர்கோலோ முதல் பூஜைன்னார். நான் அந்த யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறேன், இந்த முதல் பூஜையினுடைய பலனை நான் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டார். அதுக்கு வியாச பகவான் ஒரு பதில் சொன்னார், அப்பா இங்கு வயசு முக்கியம் அல்ல, அனுபவம் முக்கியம் அல்ல, இங்கு யார் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அறிவு என்கின்ற ஒன்று முக்கியம். அது ஆண்டவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு தான் இருக்கின்றது. முதல் பூஜை கிருஷ்ணனுக்கு கொடுங்கடான்னார். தர்மர் கிருஷ்ணருக்கு தான் முதல்ல கொடுத்தார். அங்க இருக்கக்கூடிய 886 ஆண்டு காலம் இருந்த பீஷ்மருக்கு அங்க கொடுக்கல, வியாச பகவானுக்கு அது கொடுக்கல. ஆனா யாருக்கு கொடுத்தாங்க? தருமரை காட்டிலும் 2 வயது சிறியவராக இருக்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர். அர்ஜுனரை விட 7 மாசம் பெரியவர். பீமசேனரை விட 1 வருஷம் சின்னவர் தான். தர்மராஜாவை விட 2 வயது சின்னவர் தான். ஆனா பூஜை யாருக்கு பண்ணாரு? பகவானை உட்கார வச்சு தர்மர் பூஜை பண்ணார். யோசிச்சு பாருங்க, வயது அங்க முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அறிவு தான் அந்த இடத்துல பிரதானம் என்பது பொருள். இப்போ இந்த குழந்தை சொல்றத அந்த மகான் நான் ஏற்றுக்கொள்றேன்னார். சுவாமி, கங்காதேவி அவரிடத்தில் அந்த பாவங்களை வைத்துக் கொள்வதில்லை, அதை சமுத்திர ராஜனிடத்தில் கொண்டு போய் கொடுக்கின்றாள்.
அந்த பாவம்லாம் எங்க போகுது? சமுத்திரராஜன் கிட்ட போகுது. நீங்க வேணும்னா சமுத்திரராஜன் இடத்துல போய் கேளுங்கன்னார். இந்த மகான் நேரா சமுத்திரராஜன் இடத்துல போய் சமுத்திரத்துக்கு உள்ளரை இறங்கினார். சமுத்திரராஜா, அனைத்து கங்கையினுடைய பாவம் முழுவதும் கழுவிய பாவங்கள் அனைத்தையும் நீதான் சுமக்கின்றாயா? சமுத்திரராஜன் சிரித்து விட்டு அவர் ஒரு பதில் சொன்னார். ஐயா, நானும் சுமக்கவில்லை, மேகராஜன் சுமக்கின்றான், வேண்டுமானால் மேகராஜனிடத்தில் கேளுங்கள். உடனே மேகராஜனிடத்தில், அவர் தான் மகானாச்சே, பறந்து போய் அந்த பறந்து கொண்டிருக்கக்கூடிய மேகத்தினிடத்தில் போய் கேட்டார். அப்படி கேட்ட அடுத்த வினாடி மேகராஜன் சொன்னான், நானும் என்னிடத்தில் வைத்துக் கொள்ளுவதில்லை, அதை மழையாக பூமி மாதாவிற்கு கொடுக்கின்றேன், நீங்கள் வேண்டுமானால் பூமி மாதாவை கேளுங்கள். நேரா மேகராஜன் இடத்துல இருந்து மீண்டும் பூமிக்கு வந்தார். வந்த இடத்துல உடனே பார்த்தார், பூமி மாதா, அப்ப பாவங்கள் முழுவதும் நீதான் சுமக்கின்றாயா? பூமி மாதா பதில் சொன்னாங்க, நானும் என்னிடத்தில் வைத்துக் கொள்ளுவதில்லை. இது என்னடா இது? அப்ப நீங்க என்னவாக தருகிறீர்கள்? நான் செடியாக, கொடியாக, மனிதர்கள் உண்ணக்கூடிய அனைத்து ஜீவன்களும் உண்ணக்கூடிய உணவாக நான் அந்த மழையின் மூலியமாகத்தான் அவர்களுக்கு உணவு என்று சொல்லக்கூடிய பொருளை தருகின்றேன். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா? மகானுக்கே புரியல, எங்களுக்கு எங்கிருந்து புரிகிறது? கங்கை என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை போய் கழுவுகிறோம். அது சமுத்திரராஜனிடத்தில் போகிறது. சமுத்திரராஜனிடத்தில் இருந்து நேரடியாக மேகராஜனிடத்தில் போகிறது. மேகராஜனிடத்தில் இருந்து பூமி மாதாவுக்கு வருகிறது. பூமி மாதா இடத்திலிருந்து மீண்டும் எங்க வருது? நமக்கே வந்து கொண்டிருக்கின்றது. இது சுழன்று கொண்டே இருக்குது. இப்போ மீண்டும் இவர் காசிக்கு போய் கங்கை கிட்ட போய், அம்மா குழந்தாயினார். ஏம்மா, இப்படியே சுத்தி சுத்தி விடுறதுக்கு பேர் தான் இந்த அம்மாவுக்கு பேரு கங்கை, பாவம் போக்கக்கூடியவளா? இல்லை சுவாமி, நீங்க முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே பறந்துட்டீங்க சமுத்திரராஜனிடத்தில். அதனால இப்ப அந்த முழு கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். என்னம்மா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய அனைத்து ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் யாருக்கும் பரோபகாரம் இதம் சரீரம், கீதையில பகவான் சொல்றார். இதுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? பரோபகாரம் இதம் சரீரம். முடிஞ்சா 4 பேருக்கு உதவி செய், இல்லைன்னா 4 பேருக்கு தீங்கு செய்யாதே. இந்த 4 பேர் யார் யாருன்னு தெரியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம். முடிஞ்சா 4 பேரை சேர்த்து வச்சுக்கோ. ஏன்? நம்மளை பின்னாடி சுமக்கிறதுக்கு 4 பேர் வேணும். அதுக்கப்புறம் இந்த 4 பேரை சேர்த்து வச்சுக்கிறதோட மட்டும் இல்ல, மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேருக்கு எக்காலத்திலும் எந்த காலத்திலும் தீங்கு செய்யவே செய்யாதே. இன்னொன்று, இந்த சரீரத்தினால் முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு நன்மையை செய். யாருக்கு? பெத்த தாய் உயிர் உள்ளளவும் அவளுக்கு இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்கை உடை கொடுத்து, அவள் இறந்த பிறகு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை செய்யக்கூடிய அந்த புண்ணியத்தை எவன் செய்கிறானோ அவன் மகான். தாய் தந்தை 2 பேருக்கும் குருவை என்றைய தினத்திலும் போற்றுகிறாரோ அவர் ஒரு மகான். தெய்வத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் தீங்கு இழைக்காமல் தெய்வத்தை சதா சர்வகாலம் நினைக்கின்றாரோ அவர் ஒரு மகான். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அந்த குழந்தை சொன்னது, இப்படி எவர் ஒருவர் பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால் தீங்கு செய்யாமல் பாவம் செய்யாமல் விருப்பு வெறுப்பு அற்று எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் ஒரே ஒரு முறை இந்த கங்கையில் நீராடினார். ஆனால் அதற்கு முன்னதாக எத்தனை கோடி பேர் அந்த கங்கையில் நீராடி இருந்தாலும் கூட ஒரு மகான் குளித்தால் அத்தனை கோடி பாவமும் கங்கையும் சேர்த்து புனிதமடையக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் மகான்களுக்கு உண்டு என்று அந்த குழந்தை சொன்னது. சத்தம் கேட்கலையே. வாழ்ற பொழுதுதான் மகானால நம்ம மாதிரி வாழ முடியல. இந்த மகான் கதையை கேட்கிற பாக்கியமாவது கொடுத்துருக்கிறியே இறைவான்னு நினைக்க கூடாதா? வாழ்ற காலத்துல தான் நம்மால அந்த மாதிரி மகான் மாதிரி எல்லாம் வாழ முடியாது. ஏன்னா வினாடிக்கு வினாடி கோபப்பட்டு இருக்கிறோமே, அப்புறம் நம்ம எல்லாம் எங்கிருந்து மகானாக வாழ்றது இல்லையா? அதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி சொன்ன, அடுத்த வினாடி அம்மா இந்த கதையை எதற்காக என்னிடத்தில் சொன்ன?
விருப்பு வெறுப்பு அற்று மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்த தாங்கள்தான் அந்த மகான். கங்கையையே புனிதமாக்கக்கூடிய தன்மை இருந்தும் கூட நீங்கள் நீராடாமல் சென்று விட்டால் இந்த கங்கை புனிதமடையாதல்லவா? இந்த கங்கை புனிதமடைந்தால் சமுத்திரராஜன் புனிதமடைவான் அல்லவா? சமுத்திரராஜன் புனிதமடைந்தால் மேகராஜன் புனிதமடைவான் அல்லவா? மேகராஜன் புனிதமடைந்தால் பூமி மாதா புனிதமடைவாள் அல்லவா? பூமி மாதா புனிதமடைந்தால் அந்த பூமியில் வாழ்கின்ற 84 லட்ச யோனி பேதமும் புனிதமடையும் அல்லவா? அதற்காக தான் சுவாமி நான் தங்களிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைத்தேன் என்றாய். அம்மா நீ யார் என்று சாஷ்டாங்கமா காதுல விழுந்தார். 1000 தலை 2000 கையோடு கங்கா பவானி காட்சி கொடுத்தாள். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் மகான்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். அப்ப நாமெல்லாம் இப்பிறவியில மகானாக வாழ முடியாவிட்டாலும் கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்பிறவியிலும் வாழ முடியாதுன்னெல்லாம் கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இல்ல வாழுகிற பொழுது முடிஞ்ச வரைக்கும் வாழ முடியாது வேற விஷயம். ஆனா தெரியாமல் செய்யற தவறு வேற, தெரிஞ்சு தவறு செய்யாமல் இருக்கலாம் இல்லையா? தெரிஞ்சே தவறு செய்ய இப்போ என்ன கேட்டா, சற்று நேரத்துக்கு முன்னாடி ஐயா இங்க இந்த சொற்பொழிவு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில செயல்கள் சொன்னார். முடிஞ்ச வரைக்கும் கோயில்களை சுத்தமாக வைத்திருப்பதற்கு உதவுங்கள் சொன்னார். அதே மாதிரி அந்த வாசற்படியில இப்ப நம்ம வீட்டு வாசல்ல விட்டாலே மகாலட்சுமி உள்ள வரமாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பக்கமும் ஒதுக்கி விட்டுருக்காங்க. அப்ப அந்த சைட்ல நம்மளுடைய காலணிகளை கழட்டி விடலாம். அதே மாதிரி இங்க விளக்கேற்றுவதற்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா இன்னும் ஜனங்களுக்கு என்னன்னா நம்ம மனிதர்களுக்கு இன்னும் சில தெளிவு கிடைக்கல. என்னன்னா சனீஸ்வரருடைய பாதத்தில் ஏற்றினால் மட்டும்தான் விளக்கல்ல, சனீஸ்வரர் பாதத்தில் இல்ல, இந்த கோயிலுடைய கோபுரத்திற்கு உள்ளர இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுத்தியில நீங்க எந்த இடத்துலயும் சனீஸ்வர பகவான மனசுல நினைச்சு ஏத்தனீங்கன்னா அந்த விளக்கு சனீஸ்வரருக்கு போயிடும். சிவனை வேண்டி பிரார்த்தித்து நீங்க ஏத்தனீங்கன்னா அது சிவபெருமானுக்கு போயிடும். அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து ஏற்றினீங்கனாலும் அம்பாள் கிட்ட போயிடும். நீங்க யாரை மனசுல நினைத்து ஏற்றினாலும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நீங்க ஏத்துற விளக்கு நிச்சயமாக அந்த இறைவனை போய் சென்றடைந்து விடும். இந்த ஆலயம் முழுவதும் இறைவனுக்கு சொந்தமாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமான். அதனால அந்த இடத்தில் ஏற்றினாலும் சிவன் உள்ள கருவறையில ஏற்றினாலும் ஒன்றுதான். ஏன்னா நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது, அதுக்காக சொல்றேன். அதனால தெரிஞ்சே ஏன் அந்த தவறுகளை செய்கிறீர்கள்? அப்ப அது தவறு தானே. அது தவறு செய்ய, ஏன்னா இப்ப இங்க யாரோ 2 பேருடைய புடவை பத்திக்கிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் இல்லையா? அவங்க கோயிலுக்கு நிம்மதியா சாமி கும்பிடணும்னு வந்தாங்க. ஆனா இப்ப அந்த புடவை பற்றி கொண்ட உடனே என்ன நினைப்பாங்க? நமக்கு எவ்வளவோ பெரிய ஆபத்து வரும் போல இருக்குன்னு மனசுக்குள்ள வேதனையோடு போவாங்க. இறைவனிடத்துல வேதனையை துன்பத்தை போக்கிக் கொள்ளுவதற்கு தான் ஆலய வழிபாடே தவிர கோயிலுக்கு வரும் பொழுதே துன்பத்தோடு போவதற்கு பேர் கோயில் வழிபாடு கிடையாது, ஆண்டவனை வழிபாடு அப்படி இல்லை. அதுக்காக சொல்ல வரேன். அதனால தெரியாமல் செய்ய பாவம், தெரியாம நடந்தா அது பேரு பாவம் கிடையாது, தெரியாமல் செய்யறோம். ஆனா தெரிஞ்சே சில பாவங்கள் செய்ய வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு 4வது தலமே இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா 5வது தலத்திற்கு நாளை தினத்தில் 5வது தலத்தை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், ஆலயத்தினுடைய இணை ஆணையர் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும், ஆலயத்தினுடைய உளவார சீர்திருத்த கூட்டம் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு 5வது பீடத்தை சந்திப்போம். நாளை 6 மணி, நாளைக்கு 6 மணிக்கே ஆருத்ராவை முன்னிட்டு சீக்கிரமாக நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு 6 மணிக்கே சொற்பொழிவு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அதனால சீக்கிரமாகவே நாளைய தினத்தில் வந்து விடும்படி, ஏன்னா நாளைக்கு சண்டே, அதனால சீக்கிரமாகவே வந்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருக்குமே விடுமுறை நாட்கள் தான். அதனால சீக்கிரமாகவே 5வது தலம் என்று சொல்லக்கூடிய தலத்தை, ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பெருமை எல்லாம் இன்னும் காசியினுடைய பெருமையும் ஒரு சில பெருமைகள் இருக்கின்றது. அந்த பெருமையும் நாளைய தினத்தில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சத்தமா சொல்லணுமே,
வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகுமா? வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகுமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.